அனைவருக்கும் வணக்கம். முத்தமிழ்ச் சங்கம் தென்னாசிய நுண்கலை கற்கை மையம் அண்ணாமலை கனடா வளாகம் நடத்தும் 11வது கலை இலக்கிய ஆய்வரங்கம். இன்றைய அரங்கம் ஒரு முக்கியமான அரங்கம். ஒவ்வொரு அரங்கங்களும் துறை சார்ந்த நிலையிலே முக்கியமானவையாக இருக்கின்றன. அந்த வகையில் தென்னாசிய நுண்கலை கற்கை மையம் கனடா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ், மொழியியல், நுண்கலை, யோகா போன்ற துறைகளில் பட்டங்களை பெற்றவர்கள், பட்டம் பெற ஆர்வமாக இருப்பவர்கள், அந்த மாணவர்களுக்கு இன்னும் நிறைந்த தேடல்கள் இருக்க வேண்டும் என்ற ஆர்வத்தின் காரணமாக தமிழ்துறை தலைவர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் பாலசுந்தரம் ஐயா அவர்களால் இம்முத்தமிழ்ச் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. பல மாணவர்களுக்கு ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதுவதற்கும் பேச்சாற்றலை வளர்ப்பதற்கும் இம்முத்தமிழ்ச் சங்கம் இருக்க வேண்டும் என்று இதனை உருவாக்கினார். அந்த நோக்கத்தின் மூலம் பல்வேறு நாடுகளில் உள்ள பல்வேறுபட்ட துறை சார்ந்த பேராசிரியர்களை இணைத்து கருத்தரங்குகளை மாதந்தோறும் நடத்தி வருகிறார். அதிலே எங்கள் மாணவர்களும் தங்கள் கட்டுரைகளை சமர்ப்பித்து தங்கள் பேச்சாற்றலை வளர்த்துக் கொள்கிறார்கள். அந்த வகையிலே இந்த முத்தமிழ்ச் சங்கம் இன்று மிக முக்கியமான பேச்சாளர்களை கொண்டதாக இருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே இதனை ஆரம்பித்து வைத்து தொகுத்து வழங்குவதற்காக பேராசிரியர் பாலசுந்தரம் தம்பி ஐயா அவர்களை இங்கே நான் அழைக்கிறேன். இவர் தமிழ் சங்கத் தலைவர், தமிழ் மொழியியல் துறை தலைவர், அண்ணாமலை கனடா வளாகத்தின் வழிகாட்டியாக இருப்பவர். வாருங்கள் ஐயா. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த கருத்தரங்கை பாரதிதாசனுடைய எங்கள் தமிழ் என்ற தலைப்பிலான கவிதையின் ஒரு பகுதியை நான் படித்து ஆரம்பிக்க விரும்புகின்றேன். தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு தமிழருக்கு இப்புவி மேலே. தமிழெங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு தமிழருக்கு இப்புவி மேலே. தமிழெண்ணில் எம் உயிர் பொருளாம், தமிழெண்ணில் என் உயிர் பொருளாம். தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழென்று தோள் தட்டி ஆடு, தமிழென்று தோள் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு. தமிழெங்கள் உயிரென்பதாலே வெல்லும் தரம் உண்டு தமிழருக்கு இப்புவி மேலே என்று அவருக்கு அந்த பாடலை இங்கே நினைவு கொண்டு, இந்த பாடலை உயிர் மூச்சே தமிழ் தொண்டு செய்வது என்பது. அந்த வகையில இந்த அரங்கு தமிழ் மொழியினுடைய சிறப்பை, அதனுடைய அருமையை, அதனுடைய உயர்வை, அதனுடைய தொன்மையை எடுத்து காட்டுகின்ற வகையிலே இந்த அமர்வு தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் முத்தமிழ்ச் சங்கத்தை எங்களுடைய அண்ணாமலை கனடா வளாகத்திலே ஆரம்பித்து இப்பொழுது 11வது மாதமாக இதை நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த அரங்கை நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த அரங்கிலே பொதுவாக தொல்காப்பியம், சங்கத்தமிழ், தமிழர் பண்பாடு என்ற 3 தலைப்பு களங்களிலே இந்த ஆய்வு மாநாடு, இந்த மாநாடு சொல்ல வேண்டும், நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று தொல்காப்பியம் பற்றி அரங்காக அமைகிறது. தொல்காப்பிய அரங்கிலே பேசத்தக்க ஒரு பொருத்தமான ஒரு ஆளை நான் இங்கே கொண்டு வந்திருக்கின்றேன். எங்களுடைய அரங்கிலே இருக்கின்றவர்களில் முக்கியமாக ஜோராஜன் இருக்கிறார் கையிலே நாடியை வைத்துக்கொண்டு. அவர் இலக்கணம் என்ற ஒரு இதழை நடத்தி கொண்டிருக்கின்றார். வெற்றிக்குழுவிலிருந்து, மட்டக்களப்பிலிருந்து இலக்கணம் என்ற ஒரு இதழை நடத்தி கொண்டிருக்கின்ற அறிஞரும் வந்திருக்கின்றார். எங்களுடைய இன்றைய முதல்வர், இந்த அரங்கினுடைய முதல்வராக வந்திருக்கின்ற எங்களுடைய முனைவர் புவனேஸ்வரி ரகுராமன் அவர்கள் வந்திருப்பது எங்களுக்கு மிக பொருத்தமாக இருக்கிறது. யுவராஜன் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்ட வருகைக்கு. இதுல சிறப்பு என்னென்றால், இந்த அரங்கில் இருக்கின்ற பலர் எனது மாணவர்களாக இருப்பதை இட்டு நான் மிகவும் பெருமை அடைகின்றேன். ஏனென்றால்
நல்ல மாணவ செல்வங்களை நான் உருவாக்கியிருக்கு இந்த நாட்டுக்கு வழங்கியிருக்கின்றேன். அந்த வகையிலே மாணவர்களே, நான் உங்களை இட்டு பெருமை அடைகின்றேன் என்று கூறிக்கொண்டு, இன்றைய அரங்கினுடைய முதல்வர் முனைவர் புவனேஸ்வரி ரகுராமன் யார் என்பதை முதலில் பார்த்துக்கொள்வோம். இவர் போப் ஜான் பால் கல்லூரி என்ற கல்லூரியிலே தமிழ்துறை, அந்த கல்லூரி எங்கே இருக்கிறது என்றால் ரெட்டியார் பாளையம் புதுச்சேரியிலே இருக்கின்றது. அந்த கல்லூரியினுடைய தமிழ்துறையினுடைய ஒரு முதல்வராக இருந்து பேசுகின்ற ஒரு பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இவர் புதுச்சேரியில் வாழ்ந்து புதுச்சேரி என்றாலே தெரியும் எங்களுக்கு, பிரெஞ்சு ஆட்சி உள்ள ஒரு நாடு. அதனால இப்போ அவர் பிரெஞ்சு மொழியும் பேசுவார் மட்டுமில்லை, பேசுவார், எழுதுவார் எல்லாம். இவர் தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளிலே வல்லமை பெற்றவர். இவருடைய கல்வி பின்னணியை பார்த்தோம் என்றால், எம்ஏ என்ற முதுகலை பட்டத்தை தமிழ், கல்வியியல், உளவியல், மொழியியல் என்று 4 துறைகளிலே முதுமானி கலை பட்டம் பெற்றிருக்கின்றார். அது பெரிய வாழ்நாள் முழுக்க இதைத்தான் செய்திருக்கிற போல தெரிகிறது. அடுத்து இவர் 2 PhDயும் செய்திருக்கின்றார். தமிழ் பக்தி இலக்கியத்தில் ஒரு முனைவர் பட்டம் பெற்றிருக்கின்றார். மற்ற கல்வியல் துறையிலையும் ஒரு முனைவர் பட்டம் பெற்றிருக்கின்றார். சரிதானே? ஆன தன்மையினால்தான் இவர் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு தமிழகத்திலே பயிற்சி அளித்து, ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பயிற்சி அளித்து, உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நடராச பிள்ளை என்று இருந்தார் இங்கே, நம்மளோட பலமுறை பேசியிருக்கின்றார். அவரும் அந்த துறையில சார்ந்தவர். அவரை போல இவரும் பல மாணவர்களை உருவாக்கி இன்று தமிழ் ஆசிரியர்களாக நடமாட விட்டிருக்கின்றார். அந்த வகையிலே அத்தகைய ஒருவர், பல்துறை அனுபவம் பெற்ற ஒருவர் இன்று வந்திருக்கின்றார். இவர் தன்னுடைய கல்லூரியிலே இளங்கலை ஆசிரியர் பட்டப்படிப்பு, கவனிச்சு கொள்ளுங்கோ, இளங்கலை ஆசிரியர் டீச்சர்ஸ் பட்டப்படிப்பும், இளங்கலை கணினி பயன்பாடு, கம்ப்யூட்டர் கணினி பயன்பாடு, மற்ற தொல்காப்பியம், சங்க இலக்கியம், பக்தி இலக்கியம் 3 தளங்களிலே கற்பிக்கின்றார். அத்தோடு நவீன இலக்கியங்களிலும் கைதந்தவர். இவற்றுக்கு மேலாக நமக்கு இலங்கையில் இல்லை அப்படி, ஆனால் தமிழகத்திலே உண்டு, பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விரிவுரையாளர். எத்தனை PhD இருந்தாலும் அவையில் பல்கலைக்கழக ஸ்டாண்டர்ட் என்ற அடிப்படையில் இவர் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விரிவுரையாளராக இருக்கின்றார். இவற்றுக்கும் அப்பால் ஒரு தமிழ் கற்றவர் என்றால் என்ன செய்யணும்? கல்வியோடு மட்டும் நிற்கக்கூடாது. நம்ம போல் இங்கே உள்ளவர்கள் அனைவரும் அப்படித்தான். நம்மை போல சமூக பணியிலும் ஈடுபட்டிருக்கின்றார். நிரம்ப சமூக பணி, சமூக பணி மட்டுமல்ல, சமய பணியிலும் ஈடுபட்டிருக்கின்றார். உங்களை போன்று பாட்டரங்கம், சொல்லரங்கம், பட்டிமன்றம் இருக்கின்றேன், ஆய்வரங்கம், உரையரங்கம், மேடை பேச்சு, இப்படி பல அரங்கம் கண்ட ஒரு பேராளர். பற்பல கட்டாயம் அடுத்த என்ன சொல்ல வேணும், பற்பல விருதுகளை சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டிருக்கின்றார். பல விருதுகள். அதுல நான் 2 மட்டும் சொல்லுகின்றேன். நற்றமிழ் நாவலர், உலக சாதனையாளர், பாவலர், மொழிபெயர்ப்பாளர் என்று பல்வேறு தளங்களில் தன்னை அறிமுகப்படுத்திய, தன்னை நிறுத்தி கொண்ட புவனேஸ்வரி அவர்கள் இன்று நமக்கு வழங்க வந்திருக்கின்ற தலைப்பு மிக முக்கியமான தலைப்பு. இந்த புத்தகத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எல்லோரும். தெரியுதா? வடிவாக வாசிக்க தெரியுதா? தெரிகிறது. அதாவது தொல்காப்பியமும் முதல் மொழி நூலும். அதாவது தொல்காப்பியத்துல என்னென்ன இடைச்செறிகள் வந்திருக்கிறன்னு அந்த நூல் சொல்லுகிறது. சரி, அப்ப அதாவது இதுதான் தொல்காப்பியம் என்று எடுத்துக்காட்டிருக்கின்றார் எங்களுடைய மருதநாயகம் என்ற ஒரு பேரறிஞர். அவர் இந்த தொல்காப்பியத்துல இடைச்செறிகள் பற்றியும் சொல்லியிருக்கின்றார். நானே தான் இந்த தலைப்பை அவருக்கு கொடுத்தேன். இந்த தொல்காப்பியத்தில் இடைச்செறிகள் பற்றி நீங்கள் பேசுங்கள் என்று. உண்மையில இடைச்செறிகள் என்னுடைய மாணவர்களுக்கு தெரியும். இன்ன பகுதி ஆரியருடைய அட்டூழியத்தால தொல்காப்பியத்துக்குள்ள பூந்துன்னு சொல்லியிருக்கின்றேன். ஆரியருடைய தம்பயமாக்கல்,
தொல்காப்பியம் தமிழர் பண்பாடு அல்ல, அது ஆரிய பண்பாடு. ஏனென்றால் நாங்கள் ஒரு ஆம்பளையானவர் 8 கல்யாணம் செய்யலாம் என்று அதில் இருக்குது. அது எங்களோட பண்பாடு அல்ல, அது ஆரிய பண்பாடு. இப்படி பல இது சும்மா எல்லாரும் தெரிந்த ஒரு விஷயம் சொன்ன உடனடியாக சரிதானே. அதுபோல பல்வேறு விடயங்கள் எழுத்ததிகாரத்தை கொஞ்சம் தான் வச்சுக்கிறார். சொல்லது அதோட கூட பொருளதிகாரத்தில் மிக இதில் 10 வீதம் என்றால் இது ஒரு 30 வீதம், அதில் ஒரு 70 வீதம் பொருளதிகாரத்தில் இடைச்செருகள் செய்திருக்கின்றார் என்ற கருத்தை இப்பொழுது எங்களோட பகிர வருகின்றார் எங்களுடைய பேராசிரியர் முனைவர் புவனேஸ்வரி ரகுராமன் அம்மாள். வாருங்கள் அம்மா, உங்களுடைய ஆய்வுகளை எங்களுக்கு சொல்லுங்கள். தொடங்கலாம், ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் தமிழ் தாய்க்கு முதல் வணக்கத்தை கூறி, பின்னே நின்று என்ன பிறவி பெறுவது, முன்னே நின்று முயல் தவம் செய்கிறர், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின், ஊன் பற்றி நின்ற தலைப்படும் தானே என்ற திருமூலர் வாக்கோடு செந்தமிழ் தமிழ் தமிழ் என்று எல்லோராலும் போற்றப்படக்கூடிய தமிழை உயிராக கருதி இதனாலும் தமிழை உயிராகவே நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அடியேன் புவனேஸ்வரி ரகுராமன், புதுச்சேரியிலிருந்து தொல்காப்பியத்தில் உள்ள இடைச்செருகள் என்ற ஒரு தலைப்பிலே ஐயா அவர்களுக்கு நான் மிக நன்றிப்பட்டவளாக இருக்கின்றேன். மேலும் இங்கு இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களுக்கு முதல் வணக்கத்தையும் கூறி அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என் தலைவராகவே கருது கொள்ளுகிறேன் பாலசுந்தரம் ஐயா அவர்களுக்கு பெரும் வணக்கத்தை உரித்தாக்கி, இந்த தொல்காப்பியத்தில் உள்ள இடைச்செருகள் என்பவை தொல்காப்பியர் இயற்றிய முதன்மை நூலுக்கு பின்னர் உரை ஆசிரியர்கள் மற்றும் பிற்கால அறிஞர்கள் விளக்கத்திற்காக அல்லது கருத்து தெளிவிற்காக சேர்த்ததாக கருதப்படக்கூடிய செய்யுள் பகுதிகள் அல்லது விதிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். உதாரணமாக அதை நான் விளக்க வேண்டுமென்றால், எழுத்துக்களுடைய ஒலிப்பு குறித்த சில விரிவான விளக்கங்கள் பின்னர் சேர்க்கப்பட பல விதிகளாக பார்க்கப்படுகிறது. இடை செருகள் என்று கருதப்படக்கூடிய அம்சங்கள், சில வேற்றுமை விதிகள், சில உருபுகள் பற்றிய விளக்கங்கள், சில சொல் வகைப்பாடுகள், ஆய்வாளர்களுடைய கருத்துக்கு ஏற்ப சில விதிகள் சங்ககால தமிழுக்கு மாறாக பிற்கால தமிழ் நடை காட்டுகின்றன. இவை ஒரு சிலவை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, இல்ல ஒரு சிலது ஏற்றுக்கொள்ளப்படாத நிலைக்கு தள்ளப்படுகிறது. இவை பல சமூக அமைப்பு காரணமாக அரசியல் முறைக்காகவும் போர் விதிக்காகவும் சில ஒழுக்க நெறிமுறைகளுக்காகவும் காலப்போக்கிலே மாறக்கூடியதாக இருந்தது. அவற்றிலே எழுத்ததிகாரத்தின் மொழியின் அடிப்படையிலே சொல்லதிகாரத்தினுடைய மொழியின் இயக்கமாகவும் பொருளதிகாரத்தினுடைய சமூகத்தின் பிரதிபலிப்பாகவும் இந்த இடைச்செருகள் தமிழ் இலக்கண மரபின் தொடர்ச்சிக்கான சான்றுகளாக விளங்குகிறது. இவை எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தமிழ் மொழியினுடைய தொன்மை, செம்மை, இலக்கண திறன் ஆகியவற்றை வெளிப்படுத்தக்கூடிய முதன்மை நூலாக திகழ்வது நமது தொல்காப்பியம். மிக பழமையான நூலும் கூட. இவை கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு முந்தையது என்று சொல்லக்கூடிய ஒரு பழமையான இலக்கண நூல் என்று பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதனை இயற்றியவர் நம் தொல்காப்பியர் என்று நன்றாகவே தெரியும். ஆனால் அவருடைய பெயரோ தொல்லை காதுகளை உடைய காப்பியத்தை எழுதியதனால் மிக பழமையான தொல்காப்பியர் என்ற பெயர் மருவி வந்ததே தவிர அவருடைய உண்மையான பெயர் இதுவரை தெரியவில்லை. இவரது காலம் குறித்து ஆய்வாளர்களுக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தது. இருப்பினும் சங்க காலத்திற்கு முன்னோ அல்லது சங்க காலத்திலோ இயற்றப்பட்டதாக கருதப்படுகிறது. இந்த நூல் இலக்கண நூலாக மட்டுமல்ல, தமிழருடைய சமூக வாழ்க்கை, பண்பாடு, அரசியல், சமயம், காதல், போர் போன்ற பல அம்சங்களை உள்ளடக்கிய மாபெரும் பண்பாட்டு ஆவணமாகவும் இது கருதப்படுகிறது. மேலும் இந்த தொல்காப்பியத்தினுடைய அமைப்பையும் நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தொல்காப்பியம் 3 அதிகாரங்களை கொண்டது என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. அவை காலப்போக்கிலே எழுத்து அதிகாரத்தில் சில இடைச்செருகல்கள் சில ஆய்வாளர்களாலும் உரையாசிரியர்களாலும் உட்புடுக்கப்பட்டு அவற்றினுடைய மாறாம்சம் சற்று மாறியதாக இருக்கிறது.
அது எப்படிப்பட்டது என்றால் அந்த காலகட்டத்திலே அதிகமாக இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய சூழ்நிலையினால் அது மாற்றிக் கொள்ளப்பட்டது. எழுத்ததிகாரம் தமிழ் எழுத்துக்களுடைய இயல்புகளாக உயிர் மெய் எழுத்துக்கள், ஒளியியல் விதிகள், எழுத்து மாற்றங்கள் ஆகியவற்றை பற்றி கூறுகிறது. இந்த சொல்லதிகாரம் பெயர், வினை, உருபு, இடைச்சொல், தொழிற்பெயர் போன்ற சொல்லினுடைய வகைகள் மற்றும் அவற்றினுடைய பயன்பாடுகளை விளக்குகிறது. பொருள் அதிகாரம் அகத்திணை, புறத்திணை, வாழ்க்கை முறைகள், அரசியல், போர், காதல் நிலைகள் போன்ற சமூக பண்பாட்டை எடுத்துரைக்கிறது. அப்படி நம்ம பார்க்கும் பொழுது பழமையான தமிழ் நூல்களில் பிற்காலத்தவர் தம் கருத்தை திணிக்கக்கூடிய பாடல்களை ஆங்காங்கே சேர்த்து விடுவதை இந்த இடைச்செருகள் நன்றாகவே எடுத்து காட்டுகிறது. இப்ப தொல்காப்பியத்துல எடுத்துக்காட்டாக சில சூத்திர விதைகளை பார்ப்போம். சூத்திர விதிகள். அகத்திணையியல் என்று சொல்லும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சூத்திரம் மேலோர் முறைமை நால்வருக்கும் உரித்தே. இந்த நால்வர் உயர்ந்தோர் பின்னோர் என கூறும் 6 நூற்பாக்கள் இடைச்செருகள் என்று சொல்லலாம். இது ஆணித்தனமாக எடுத்து காட்டலாம். ஆயர் என்று சொல்லுகிறார் தொல்காப்பியர், வேட்டுவர் என்று விளக்குகிறார். இதெல்லாம் பகுத்து காட்டக்கூடிய தொல்காப்பிய இந்த பாடலுடைய வரிகள் அங்கே இடைச்செருகல்களாக நால்வர், உயர்ந்தோர், பின்னோர் என 6 நூற்பாக்கள் இடைச்செருகல்களாக அமைத்திருக்கிறது. இந்த புறத்திணையிலே பார்க்கப்படும் பொழுது அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கம் என்று அதிலே அறுதியிட்டு கூறுகிறது. ஐவகை மரபின் அரசர் பக்கமும் 2-3 மரபின் ஏனோர் பக்கமும் என்று இடைச்செருகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கற்பியலில் அப்படி என்று சொல்லப்படும் பொழுது மேலோர் மூவருக்கும் புணர்த்த கரணம், கீழோர் காகிய காலமும் உண்டே என்று அங்கே இடைச்செருகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தொல்காப்பியர் அங்கே பார்ப்பனர், நால்வர், உயர்ந்தோர், பின்னோர் என்ற வார்த்தைகளை அவர் கொடுக்கப்படவே இல்லை. இது பிற்காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட உரையாசிரியர்கள் மற்றும் அதனுடைய சாராம்சம் கருதி அவற்றிலே உள் இடைச்செருகளாக செருக்கப்பட்டிருக்கிறது. அதே மரபியலில் பார்க்கும் பொழுது ஆண் பெண் விலங்கினங்களின் பெயரை கூறிய பின்னர் புல் மர வகைகளினுடைய இலை, பூ, காய் வகைகளை விளக்குவதற்கு முன்னர் இடையில் அந்தனர், அரசர், வைசியர், வேளாண், மாந்தர் ஆகியோர்களை பற்றி பேசக்கூடிய 15 நூற்பாக்கள் இடைச்செருகல்களாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இலக்கியத்துக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த இடைச்செருகள் காலப்போக்கிலே சில மாற்றங்களை ஏற்படுத்தி தொல்காப்பியருடைய சாராம்சத்தை சற்று மாற்றியதாக கூட சொல்லலாம். அப்போ அந்த காலகட்டத்திற்கு தகுந்த மாதிரி இவர்கள் எல்லாம் பார்ப்பனர்கள், அந்தணர்கள் என்று சொல்லக்கூடிய வேதம் ஓதியவர், வேள்வி என்ற வார்த்தைகள் தொல்காப்பியத்தில் இடம்பெறவில்லை என்றே அறுதியிட்டு சொல்லலாம். நம்முடைய தற்கால சமூக நிலைமையை கருத்தில் கொண்டு இவற்றை எல்லாம் இடைச்செருகள் என்று ஆணித்தரமாக ஆய்வுரை ஆசிரியர்களுடைய புலமையை சற்று கேள்விக்குரியதாகவே மாற்றி அதை ஏற்றுக்கொள்ளலாமா, ஏற்றுக்கொள்ள கூடாதா என்ற ஒரு மாறுபட்ட கோணத்திலேயே இன்றும் நம்முடைய தொல்காப்பியத்தினுடைய அமைப்பு சென்று சேர்கொண்டே இருக்கிறது என்று கூட சொல்லலாம். இந்த இடைச்செருகல்கள் பழமையான நூல்கள் ஓலைச்சுவடுகளில் எழுதப்பட்டு தலைமுறையாக பரவி இருக்கு கொண்டிருக்கிறது. இவ்வாறு பரவிய போது சில இடங்களில் மாற்றங்கள், சேர்க்கைகள் நிகழ வாய்ப்பு இருக்கிறது. ஒரு நூல் ஏற்பட்ட பின் பிற காலங்களில் பிறரால் சேர்க்கப்பட்ட பகுதிகள் தான் இடைச்செருகள் என்று அழைக்கிறோம். அப்பொழுது அங்கே அரசர்களோ வைசியரோ அல்லது அந்தணர்களோ மேலோக்கப்பட்டு இருந்தால் அவை இடைச்செருகல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவை அப்படியே பின்பற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. தொல்காப்பியம் மிக பழமையான நூலாக இருப்பதால் அதில் இடைச்செருகல்கள் உள்ளனவா என்பது ஆய்வாளர்களிடையே நீண்ட காலமாக விவாதிக்கப்படும் நிலையிலேயே இருந்து வருவது இன்றறியக்கூடிய உண்மை. அதை ஆணித்தரமாக நாம் பேச முடியாது. என இடைச்செருகல்கள் உள்ளன என கூறப்படும் காரணங்கள் என்னன்னா, மொழி நடை வேறுபாடு, சமய தாக்கம், சமூக அமைப்பு மாற்றங்கள், கருத்து முரண்பாடுகள். இப்ப மொழி நடை மாறுபாடு வேறுபாடு என்றால் நான் ஒரு வேறுபாட்டை சொல்லுகிறேன், வேறு ஒருவர் ஒரு வேறுபாட்டை சொல்லுகிறார் என்றால் அதில் யார் அதிகமாக பின்பற்றக்கூடியவர்களாக மற்றவர்களால் போற்றப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வார்த்தை அந்த மொழி நடையிலேயே வேறுபாட்டை இடைச்செருகல்களாக மாறுகிறது.
இங்கே சமய தாக்கம் என்று பொழுது அங்கே சமயம் எது மேலோங்கி இருக்கிறதோ பக்தி இலக்கியம் என்று பாராட்டப்படக்கூடிய நிலையிலேயே அந்த சமயம் அங்கே உள்பகுத்தப்பட்டு இடைச்செருகல்களாக மாற்றப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் யாரும் அதை மாற்றக்கூட முடியாத நிலையிலே தள்ளப்பட்டு விடுகின்றனர். பேசும் பேச்சிலே இருக்கிறோம் ஒழிய அதை தடுத்து நிறுத்துவதற்கு யாரும் முன் வரவில்லை என்றே சொல்ல வேண்டும். சமூக அமைப்பு மாற்றங்கள் என்று சொல்லப்படும் பொழுது இந்த இடைச்செருகல்கள் தேவையில்லாத அமைப்பு முறைகள் உள்ளே புகுக்கப்படுகிறது. இந்த கருத்து முரண்பாடுகள், நான் ஒரு கருத்தை சொல்லுகிறேன், வேறு ஒருவர் ஒரு கருத்தை சொல்லுகிறார், அதில் முரண்பாடுகள் இருக்கிறது. எங்கே அதிகமாக வேகமாக இருக்கக்கூடிய சமூகத்திலே உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் அதை ஏற்பட்டு அதை முரண்படுத்தப்பட்டவர்களாக அது காட்சியளிக்கிறது என்றே சொல்ல முடியும். மேலும் ஆய்வாளர்களுடைய சமநிலை கருத்து என்று சொல்லப்படும் பொழுது இன்றைய தமிழ் ஆய்வுலகிலே பெரும்பாலான அறிஞர்கள் ஒரு சமநிலை கருத்தை முன்வைக்கின்றனர். அதாவது தொல்காப்பியம் முழுவதும் பிற்கால சேர்க்கைகளால் ஆனது அல்ல, ஆனால் சில குறிப்பிட்ட நூற்பாக்கள் அல்லது பகுதிகள் பின்னர் சேர்க்கப்பட்டிருக்க வாய்ப்புள்ளது. மூல நூலுடன் சில இடைச்செருகல்கள் கலந்திருக்கலாம். இத்தகைய ஆய்வுகள் மொழியியல், வரலாறு, சமூகவியல் ஆகிய துறைகளின் அடிப்படையிலே மேற்கொள்ளப்படுகின்றன. இவை சொல்லுவது மட்டுமில்லாமல் சில தைரியமான ஆசிரியர்கள் தன்னுடைய ஆய்வாளர்களுடைய கருத்திலே பதிவு செய்கிறார்கள். பின்னர் அது மறைக்கப்படுகிறது. உண்மை அதை ஏற்படுத்த முடியாத காலகட்டத்திற்கு தள்ளப்படுகிறோம். இடைச்செருகல்கள் பற்றிய ஆய்வினுடைய முக்கியத்துவம் என்னவென்று சொன்னா, தொல்காப்பியத்தில இடைச்செருகல்கள் உள்ளனவா இல்லையா என்பதை ஆராய்ந்து வெறும் இலக்கண ஆய்வாகவே மட்டுமல்லாமல் அது தமிழில் வரலாற்றில் தெளிவுபடுத்த உதவுகிறது. சங்ககால சமூக அமைப்பை புரிந்து கொள்ள வழிவகுக்கிறது. பிற்கால தமிழின் வளர்ச்சியை அறிய உதவுகிறது. இப்போது இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் ஒரு சில இடைச்செருகல்களை கண்டறிந்து அவற்றை வெளிவட்டமாக வெளிப்படுத்துகிறார்கள். தமிழ் இலக்கிய பரம்பரையின் மாற்றங்களை விளக்குகிறார்கள். ஆகையால் இந்த ஆய்வில் தமிழ் மொழி வரலாற்றில் முக்கிய இடம் வகுக்கிறது இந்த தொல்காப்பியத்தில் இடைச்செருகல் என்ற ஒரு பகுதி. இப்போ தொல்காப்பியம் தமிழினுடைய அடிப்படை இலக்கண நூலா மட்டுமல்லாது தமிழினுடைய பண்பாட்டு வரலாற்றின் அடையாளமாகவும் இது விளங்குகிறது. அதில் இடைச்செருகல்கள் உள்ளனவா என்பது ஆய்வாளர்களிடையே தொடர்ந்து விவாதிக்கப்பட்ட ஒரு செய்தியாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. நான் ஏற்றுக்கொள்ளுவேன், ஏனென்றால் நான் ஒரு சமூகத்தின் சமயத்தை சார்ந்தவள். நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள், நீங்கள் ஒரு சமயத்தின் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். சில பகுதிகள் பிற்கால சேர்க்கைகளாக இருக்கலாம் என்றாலும் இந்த நூலினுடைய மொத்த பெருமையும் தொன்மையும் குறையாது காணப்படுகிறது. தொல்காப்பியம் தமிழ் மொழியினுடைய செம்மையையும் இலக்கண திறனையும் சமூக நாகரிகத்தையும் உலகிற்கு எடுத்துக்காட்டும் மாபெரும் ஒரு சான்றாகவே அமைகிறது. எனவே அதனுடைய மூல தன்மைகளையும் பின்னர் ஏற்பட்ட மாற்றங்களையும் அறிவியல் மனப்பாங்கோடு ஆய்வு செய்து அவை தேவைதானா என்று ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளலாம், அவை தேவையில்லை என்றால் அறுதியிட்டு அதை ஒதுக்கி தள்ளலாம் என்பதே இந்த தொல்காப்பியத்தினுடைய இடைச்செருகல்களுடைய முடிவாக நான் இந்த ஆய்வை எடுத்துக் கொள்ளுகிறேன். மேலும் நிறைய வார்த்தைகள் பார்க்கும் பொழுது அவை நெருக்கமானவைகளாகவும் சுருக்கமானவைகளாகவும் இருக்கிறது. அந்த தொல்காப்பியத்தினுடைய சாராம்சத்தை அது வெட்ட வெளிச்சமாக தகர்த்தெறிகிறது என்றே சொல்லலாம். நிறைய பார்க்கலாம். நம்ம தொல்காப்பியத்தினுடைய மரபியல் நூற்பாக்கள் நிறைய இருக்கிறது, படிப்போம். ஆனால் செய்திகள் எவ்வாறு தொகுக்கப்பட்டு நிரல்படுத்தப்படுகிறது என்பது மிக முக்கியமான ஒன்று இருக்கிறது. இப்ப உயிரினங்களிலே 6 வகையான அறிவு பாகுபாட்டை நாம் பார்க்கிறோம். இது அறிவு களஞ்சியமாக தொல்காப்பியத்தில் இருக்கிறது. மொழியை அறிவியலாக்கி தொல்காப்பியர் காட்டியிருக்கிறார். அப்படியே அந்த சாராம்சத்தை பின்படுத்தினால் தொல்காப்பியம் என்றும் அழியாத ஒரு பொக்கிஷமாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, இந்த இடைச்செருகல் என்பது தேவைதானா இல்லை தேவையற்றதா என்பதை பின்வரும் காலங்களில் நாமே அறிந்து அவற்றுக்கு தகுந்த மாதிரி இந்த இடைச்செருகல்கள் தொல்காப்பியத்தினுடைய சாராம்சத்தை தகர்த்தெறிகிறது என்பதை புரிந்து கொண்டாலே போதும் என்று நான் இந்த ஆய்வை சமர்ப்பிக்கிறேன். ஐயா. நன்றி அம்மா, நன்றி ஐயா. இந்த முடிவுரை தொல்காப்பியத்தினுடைய தமிழின் அடிப்படை இலக்கண நூலாக மட்டுமல்லாம
தமிழர்களுடைய பண்பாட்டு வரலாற்றின் அடையாளமாக விளங்குகிறது என்பதை சொல்லிக்கொண்டு அதன் மூல தன்மையையும் பின்னர் ஏற்பட்ட மாற்றங்களையும் அறிவியல் மனப்பாங்கோடு ஆய்வு செய்வது பின் வரக்கூடிய மாணவர்களுடைய பங்கு என்பதை சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் ஐயா. மிக்க மகிழ்ச்சி புவனேஸ்வரி. அதாவது தொல்காப்பியம் தொன்மையான நூல், அது காலந்தோறும் வழங்கி வருகின்ற பொழுதோ அதில் ஏற்பட்ட மாற்றங்களுக்குரிய காரணங்கள், அந்த மாற்றங்களுக்குரிய காரணங்களிலே முதன்மையானது சமயமும் உரையாசிரியர்களும் என்ற கருத்தை அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார். இவற்றை எல்லாம் படித்து ஆராய்ந்த அறிஞர்கள், இலக்கண அறிஞர்கள், மொழியியல் அறிஞர்கள் இன்று தொல்காப்பியத்தினுடைய மூல பகுதி எது, சேர்க்கப்பட்ட பகுதிகள் எவை என்பதை இனம் கண்டிருக்கிறார்கள். இந்த தொல்காப்பியத்தை பற்றி பேசுகின்ற பொழுதோ இன்று நாம் வாழ்கின்ற காலம் 2026. இந்த காலத்திலே தமிழியல் பற்றிய ஆய்வு எங்கேயோ சென்றிருக்கின்றது. நாங்கள் காலங்காலமாக சங்க காலம் 300 என்று படித்திருக்கின்றோம். கிறிஸ்துக்கு முன் 300 என்றும் கிறிஸ்துக்கு பின் 300 என்றும் படித்திருக்கின்றோம். அந்த தப்பை செய்தவர்களில் முதன்மையானவை யாரோ ஒரு ஆள் பேசுறீங்கள். இந்த தப்பை செய்தவர்களில் கால அடிப்படையில் தப்பை செய்தவர்கள் இலங்கையிலும் செய்திருக்கிறார்கள், இந்தியாவிலும் செய்திருக்கிறார்கள். முதல் இந்தியாவிலே சொல்லுகின்றேன். இந்தியாவிலே முதலாக ஆராய்ச்சி செய்து இலக்கிய வரலாற்றை தொட்டவர்களில் வையாரிப்பிள்ளை, வரதராஜன் போன்றவர்களை சொல்லலாம். பெரிய அறிஞர்கள். ஆனால் வையாரிப்பிள்ளையை நான் அறிஞர் தான், தமிழுக்கு செய்த தொண்டு என்று நாம் பெருசாக கொள்ள முடியாது. தமிழுக்கு செய்த அநியாயத்தை தான் சொல்ல வேண்டும் வையாரிப்பிள்ளை அவர்கள். அவர்கள் ஆனால் வரதராஜன் தெரிந்தோ தெரியாமலோ ஆனால் இந்த வரதராஜன் வாழ்ந்த காலம் உங்களுக்கு தெரியும், 60கள் தான் அவர் வாழ்ந்தது. அவருடைய புலமைத்துவம் இருந்தது. இன்றைக்கு சரியாக 40-60 ஆண்டுகளுக்கு முதல் இல்லையா? அந்த காலகட்டத்தில் இன்று கிடைக்கின்ற ஆதாரங்கள் அன்று அவருக்கு இல்லை. ஆனபடியால்தான் குத்து மதிப்பாகத்தான் அந்த தொல்காப்பியத்தை சங்க காலத்து கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு என்று சொன்னார்கள். அது செய்த தவறோ இன்று தமிழகத்திலும் சரி தமிழர்களும் சரி அனுபவிக்கின்ற ஒரு கொடுமையான கொடூரம். தமிழர்களுடைய வரலாறு பண்பாடு கிமு 300 தொடங்கினது என்று சொல்லியிருப்பது அது மட்டுமல்ல. ஆனால் அப்ப இலக்கியம் கண்டது தான் இலக்கணம். சங்க இலக்கியம் 3 தொடங்கியிருந்தால் நிச்சயமா தொல்காப்பியம் ஒன்று அந்த காலத்திலேயோ அல்லது அதுக்கு முன்னரோ தொடங்கியிருக்க வேணும். முன்னரே தான் தொடங்கியிருக்க வேணும். ஏனென்றால் அது தொல்காப்பியத்தை படிக்கின்ற பொழுது சங்க இலக்கியம் கூறுகின்ற இலக்கண விதிகள் முரண்படுகின்றன. தொல்காப்பிய சொல்கின்ற விதிகள் எங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றன. ஆனபடியினால தொல்காப்பியத்துடைய காலத்தை நாங்கள் நிர்ணயிக்கிறோம். இன்று சங்க கால இலக்கியம் கிமு 8ஆம் நூற்றாண்டு வரையும் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. கீழடி ஆய்வு மூலம் சங்க காலம் இலக்கியம் கிமு 8ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டு என்று இருந்தது. இப்பொழுது கிமு 8ஆம் நூற்றாண்டு என்று சொல்லப்படுகிறது. கவனிச்சு கொள்ள வேண்டும். தொல்காப்பியம் படிக்கின்ற பொழுதோ நாங்கள் சமமாக தொல்லியலையும் அறிய வேண்டியிருக்கு. என்ன தொல்காப்பியத்தோட பழமையை அறியறதுக்கு வேறு ஒன்றும் எங்கள்கிட்ட இல்லை. எங்களுடைய தொல்காப்பிய அகழாய்வு தான் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும். ஆனபடியினால இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் என்பது ஒன்றும், அடுத்தது இந்த தொல்காப்பியத்துக்குள்ளே 150க்கும் மேற்பட்ட இடங்கள்ல தொல்காப்பியம் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும் என்ன? இப்ப நாங்கள் ரெஃபரன்ஸ் சொல்றோம் அல்லவா, அதுபோல் அவர் மேற்கோளாக சொல்லியிருக்கின்றார். என்பனார் புலவர் என்றெல்லாம் நிரம்ப சொல்லியிருக்கிறார் இல்லையா? 150. இது எதை காட்டுகிறால் தொல்காப்பியம் முதல் நூல் அல்ல. இலக்கணத்துக்கு முதல் நூல் இல்லை. அகத்தியமும் அல்ல. அகத்தியம் என்ற நூலே இல்லை. அகத்தியர் என்ற கதையே பொய்யானது. என்ன? அகத்தியர் என்ற கற்பனையே பொய்யானது. சரி, அகத்தியர் தமிழை எங்களுக்கு தரவில்லை, தமிழ் இலக்கணத்தை எங்களுக்கு தரவில்லை. அதை எடுத்துக்கொண்டோம் என்றால் அது வேறு திசைக்கு எங்களை இழுத்து கொண்டு போயிடும்.
சரி, எங்க வேறு திசைக்கு எங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு அகத்தியரை இமயமலையிலிருந்து இந்திய மலைக்கு அனுப்பி தமிழருக்கு தமிழையும் தமிழ் இலக்கியத்தையும் மொழியையும் கற்பித்தார் என்று ஒரு புராண கதை காலங்காலமாக வந்திருக்கிறது. சரி, இப்பதான் அதை பற்றி அகத்தியரை கைவிட்டு விட்டோம். சரிதான், என்ற கருத்தை எடுத்துக்கொண்டு நான் சொல்லுகின்ற கருத்துக்கு நீங்க பிற கருத்துக்கு பற்றி சொல்ல வேண்டும். இந்த பின்னணியில தொல்காப்பியம் நிச்சயமாக 8ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டது. என்னுடைய கருத்து ஒரு மையப்புள்ளி நான் பெறுகிறேன். கிறிஸ்துக்கு முன் 1000 ஆண்டு அளவில் தொல்காப்பியம் தோன்றிருக்க வேண்டும். இங்க பல மொழியியல் மாணவர்கள் இருக்கின்றீர்கள். மொழி சங்க இலக்கியம், தமிழ் மொழியில சங்க இலக்கியம் தோன்றுவதா இருந்தால் அந்த மொழியானது எவ்வளவு காலத்துக்கு முன்னே தோன்றிருக்க வேண்டும் என்பதை நாங்கள் எண்ணி பார்க்கலாம், இல்லை கற்பனை செய்தும் பார்க்கலாம். சங்க இலக்கியத்துக்கு முதல் தமிழ் மொழி செம்மொழியாக இவ்வளவு காலமாக தோன்றி வளர்ந்திருக்க வேண்டும்னு சொல்ல வேண்டும். 1000 ஆண்டே காணாது மொழி வளர்வதற்கு. சரிதானே? எனவே நம்முடைய மொழி மிக பழையது. இப்படி தொல்காப்பியர் இந்த காலகட்டத்தில் ஏட்டில் எழுதிய நூல் 8 பிரதியானது ஒரு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் மத்தியிலே மீண்டும் மீண்டும் எழுதப்பட்டு கடைசியாக சங்க காலத்திலே அது முழுமையான இலக்கியம் எழுதுகின்ற 8 பிரதியிலே பதிவாகிறது. முக்கியமாக அதை கணித்து கொள்ள வேண்டும். அதுக்கு முதல் வாய்மொழியா இருந்திருக்கலாம். அது எப்படி இலக்கணம் வாய்மொழியா இருக்கணும் கேட்கக்கூடாது. நீங்கள் நாங்கள் இன்றைக்கு எல்லாத்தையும் கையில கணினியில் இந்த தொலைபேசியில் வைத்திருப்பது போல அந்த காலத்துல எல்லாரும் மூளையிலே வைத்திருந்தோம் எல்லாத்தையும். நாங்களும் அப்படித்தான். நாங்கள் முதல்ல ஒரு 50-60 டெலிஃபோன் நம்பர் சொல்லுவோம். இப்பொழுது 5 நம்பர் சொல்வது கஷ்டமா இருக்கு. இப்ப இதை நாங்கள் பின்னோக்கி பார்த்தோம் என்றால் தொல்காப்பியம் போன்ற இலக்கியங்களும் ஏன் எங்களோட சித்த மருத்துவம் போன்ற நூல்கள் எல்லாம் வாய்மொழியாத்தான் வந்தது. அவை எத்தனை பிறகுதான் ஏட்டில் எழுதி வைக்கின்ற மரபு வந்தது. சரிதான். அப்புறம் இவ்வாறு திருப்பி திருப்பி எழுதுகின்ற பொழுதும் இயல்பாக திட்டமிட்டு இல்லாமல் இயல்பாகவே இடைச்செருகள் வந்திருக்கலாம். திட்டமிடுறதுக்கு அரசியல், சமயம், சமூகம் இதான் திட்டமிடும். ஆனால் உண்மையான இலக்கிய புலவர்களுக்கு இது இருக்காது. தமிழ் மொழி மட்டும்தான் இருக்கும், தமிழ் உணர்வு தான் இருக்கும், தமிழ் இலக்கணம் உணர்வாக இருக்கும். அவர்கள் இது இப்படி இருக்கும் என்று அதுக்குள்ள இடைச்செருகள் செய்திருக்கலாம். எங்களுடைய மரபு சார்ந்த இலக்கண புலவர்களும் மொழி மாற்றத்தின் காரணமாக, சமூக வளர்ச்சியின் காரணமாக இடைச்செருகள் செய்திருக்கலாம். திட்டமிட திட்டமிட்டு பின்னர் செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மாற்றம் ஒன்றுதான் நிலையானது என்பது நமக்கு தெரியும். அப்ப வாழ்வியல் அடிப்படையில இப்ப நாங்கள் கூட சில வாசிக்கின்ற பொழுது எழுத்து பிழையா இருந்தால் அல்லது சில விடுபட்டு இருந்தால் என்ன செய்யறோம்? நாங்கள் அதில் இப்படிதான் இந்த ஒரு மிக பொருத்தமான சொல்ல போட்டு வாசிக்கிறோம். நாங்கள் கூட இப்பொழுது இல்லை, நமக்கு கட்டுரைகளை பத்திரிகையில வருகின்ற பிரதிகளை படிக்கின்ற பொழுதும் ஏதோ விடுபட்டு இருந்தா விட்டுட்டு போடுவோமா? இதைத்தான் இருக்கும்னு நினைத்துக் கொண்டு போகிறோம். இல்லை, அது போலதான் அந்த காலத்துல இயல்பாகவே இடைச்செருகள் வந்திருக்கலாம். அதுவும் இந்த இயல்பாக மறந்துடும். என்ன இயல்பு? தமிழ் மக்களுடைய மொழியினுடைய பண்பாட்டினுடைய இயல்பின் அடிப்படையில மாற்றங்கள் வந்திருக்கலாம். வர இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். அதான் மொழி, அதான் இலக்கியம் என்பது, இலக்கணம் என்பது. ஆனா பிற்காலத்துல உங்களுக்கு தெரியும், தமிழருடைய வரலாற்றில, அது இந்திய வரலாற்றில கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் தமிழருடைய வரலாற்றில பல்வேறு தாக்கங்கள், கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் தமிழருடைய வரலாற்றில பல்வேறு மாற்றங்கள் வருகின்றது. சமயம், அரசியல், பண்பாடு அடிப்படையில் இதுல ஆக ஆற்றல் வாய்ந்த ஒன்றா இருந்த சமயம். நாங்கள் சமயத்துக்கு ஆட்பட்ட மாதிரி, அடிமையான மாதிரி எந்த ஒரு இனமும் அடிமை, எந்த ஒரு மொழி சமயம், எந்த ஒரு சமய இனமும், எந்த ஒரு சமய இனமும் தமிழினம் போல சமயத்துக்கு அடிமைப்படவில்லை. அது கருத்தை ஏற்றுக்கொள்றீங்களா நீங்கள்? தமிழர் என்ற ஒரு இனம் சமயம் என்ற ஒரு நிறுவனத்திற்கு அடிமையாகி தன்னை இழந்தது. சமயம் தமிழர் என்ற ஒரு இனம் சமயம் என்ற ஒரு நிறுவனத்துக்கு ஆட்பட்டு தன்னை இழந்தது, தன்னுடைய அடையாளத்தை இழந்ததன் பயன்தான் இன்று தமிழ்நாட்டிலே ஹிந்தியை திணிக்கின்ற நிலைப்பாடு. பாருங்கள், இங்கதான் தொடங்குது. அது இங்கதான் தொடங்குனது.
இங்க தொடங்கி இன்று தமிழர் எல்லாரும் ஹிந்தியை படிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு அங்கு வந்திருக்கின்றால் காரணம் இத்தகைய விழிப்புணர்வு, இலக்கியத்திலேயே மொழியிலேயே விழிப்புணர்வு, சமயம் முக்கியமாக சமயம். நாங்கள் கூட இன்று ஆரிய சமயத்துக்கு உட்பட்டவர்கள் தான் இருக்கிறோம். நாங்கள் சமய இலக்கியத்தை படித்தால் எங்களுடைய சமயம் எதுன்னு தெரிஞ்சிருக்கும். சரியா? எங்களுடைய பண்பாட்டு சடங்குகள் எப்படி என்று தெரிஞ்சிருக்கும். இன்று நாங்கள் ஐயரு தானே காலில் விழுந்து கும்பிடுகின்றோம். கடவுளை கும்பிடுற இல்லை. இவ்வளவு தூரம் பயபக்தியா ஐயரு காலில் விழுந்து வணங்க வைத்து விட்டார்கள் எங்களை. ஆலயத்தில உள்ளுக்கு நின்று அவருடைய காலில் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? நீங்க இனிமே விழ வேண்டிய சம்பிரதாய ரீதியா விழ வேண்டி வந்தாலும் இறைவாண்டு இறைவனை நினைச்சு கொண்டு விடுங்கோ, ஐயரை நினைக்காதீங்க ப்ளீஸ். சரி, இது எல்லாம் தொல்காப்பிய ஆய்வுக்குள்ளாம் வருகிறது. ஏன் தொல்காப்பியத்தில் இடைச்செறிகள் வந்து என்றால் சமயம், பண்பாடு, அரசியல், இந்த பௌத்த சமண சமயங்களை எடுத்துக்கொள்ள தொல்காப்பியத்தை நான் பேசுகின்றேன். பௌத்த சமண பௌத்த 2 சமயங்களும் தமிழுக்கு தொண்டு செய்தது. என்ன தொண்டு என்றால் தமிழை சங்ககால தமிழை காப்பாற்றியவர் யார் என்றால் பின்னர் வந்த சமண பௌத்த சமயங்கள். மறந்துவிடக்கூடாது. அவர்கள்தான் எங்களுடைய தூய தமிழை, மொழியை இலக்கியமாக இலக்கியங்களில் பதித்து அதை சமயம் என்று நாங்கள் கொளுத்தவில்லை, அந்த நூல்களை பதித்து எங்களை காப்பாற்றினார்கள். அப்படித்தானே புவனேஸ்வரி பௌத்த சமயத்தினுடைய பங்களிப்பு என்பது அபாரம். பௌத்தம் வராமல் இருந்திருந்தால் அந்த காலத்திலே ஆரிய இலக்கியங்கள் வந்து எங்களை சேர்ந்திருக்கு. சரியா? அது அந்த பௌத்தம் சொல்லக்கூட ஆமா, அந்த ஆட்சி காலத்துலதான் நீதி நூல்கள், பௌத்த சமணம் நீதி நூல்கள் தோன்றியது. ஆமா, அந்த இதற்குள்ள நாங்கள் சிலம்பையும் மணிமேகலையும் போற்ற வேண்டும். அது சமணமா இருக்கட்டும், பௌத்தமா இருக்கட்டும், தமிழனுடைய பண்பாட்டை தோன்றியது ஐயா. 11 மேல் கணக்கு நூல்களும் 11 கீழ்கணக்கு நூல்களும் சமண பௌத்த சமயத்துலதான் அந்த கலப்பிரர்கள் ஆட்சி காலத்துல. ஆமா ஆமா, சரிதானே. அப்ப நாங்கள் இந்த இனிமேல் உங்களுடைய சிந்தனைகளை நீங்க இப்படி பார்த்துக் கொள்ளுங்க. நீங்க அப்படி பார்க்க வேண்டும் அவசியம் இல்லை, பார்த்து கொள்ள வேண்டும். சமண பௌத்தத்தை நாங்கள் எங்களை காக்க வந்த சமயம் பற்றி எங்களுக்கு தேவை. எங்களுடைய மொழியையும் பண்பாட்டையும் பதிவு செய்து காப்பாற்றிய பெரும் சமயம் என்றால் தமிழ்நாட்டில சமண பௌத்தம். ஏற்றுக்கொள்றீங்களா தானே? ஆனால் நாங்க தலைமையில வைத்து கொண்டாடுகின்ற பக்தி இலக்கியம் என்ன செய்தது? இப்ப நான் சபையில ஒரு கேள்வி வைக்கிறேன். என்ன செய்தது? ஆரியத்தை எங்களுக்கு திணித்தது. ஆரியத்தை எங்கள் மீது கடவுளின் பெயரால் திணித்தது. அதை பாருங்கள். அதனுடைய உச்சக்கட்டம் தஞ்சை கோயில். அதன் உச்சக்கட்டம் தஞ்சை கோயில் கூறிக்கொண்டு இனி விஷயத்துக்கு நேர வாரன். உண்மையிலேயே இந்த தொல்காப்பியத்துல ஆனா ஒன்று என்னென்றால் இன்று தமிழறிஞருடைய ஒரு கருத்து இருக்குது. தொல்காப்பியத்தில் இடைச்செறிகள் இருந்தாலும் நாங்கள் இப்ப வயல் விதைக்கிறோம், புல் வருந்தானே, எந்த வயல்களத்திலும் புல் முளைக்கும். நாங்க என்ன செய்யறோம்? புல்லை பிடிங்கி போட்டு ஐயோ இதுக்குள்ள புல் வந்துட்டு விட்டுட்டு போறோம். களத்தை இல்லை, புல்லை பிடுங்கி வைத்து போட்டு அப்புறம் அதுக்கு பசலை போட்டு பழக்கிறோம் இல்லையா? அது போலதான் எங்களுடைய தொல்காப்பியத்தை எங்களுடைய சமகால அறிஞர்கள் இப்பொழுது களை பிடுங்கி களை அகற்றி செந்நெறி நூலாக தொகுத்து தந்திருக்கின்றார்கள். இதுதான். அதன் மூலம் தொல்காப்பியம் எங்களுடைய மொழியினுடைய தூய்மையை, எங்களுடைய வாழ்வியலுடைய பண்பாட்டு மரபுகளை செம்மையாக வகுத்து தந்திருக்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த உரையின் மூலம் நாங்கள் பெறுவது என்னென்றால், நாங்கள் இனி தொல்காப்பியத்தை படிக்கின்ற பொழுது அது இடைச்செறிகள் வந்தால் உடனே அதில் சிவப்பு புள்ளியை போட்டுக்கொண்டு எங்கெங்க சிவப்பு புள்ளிகளை குறியீடுகளை போட்டுவிட்டு தொல்காப்பியத்தை உள்ள ஏனைய நூற்பாக்களை படித்து தெளிவு பெற வேண்டும். அதுக்குள்ள இடையில இருக்கின்ற அந்த இடைச்செறிகளுக்குள்ள நாங்கள் போகக்கூடாது. சரிதானே? சோதனைக்கு வேண்டா படிங்க, இல்லாட்டி உங்களுக்கு புள்ளி கிடைக்காது.
மொழிக்காக, இனத்துக்காக, பண்பாட்டுக்காக தொல்காப்பியத்தை நாங்கள் செம்மைப்படுத்தி கொண்டால் இதுதான் எங்களுடைய தமிழருடைய ஆதி ஒரு ஒரு வேத நூல். அதை தமிழருடைய ஒரு பண்பாட்டு வேத நூல் என்று கொள்ளக்கூடிய சமய நூல். அந்த வேதம் சொல்லக்கூடிய இங்கன்னா சமயம் என்பது வாழ்வியல் நூல். தொல்காப்பியம் என்ற கருத்தை நீங்கள் எப்பொழுதும் தொல்காப்பியத்தை புரட்டுகின்ற பொழுதும் அல்லது தொல்காப்பியம் பற்றி யாரும் பேசினாலும் இந்த கருத்தை நீங்கள் சபையிலே பதிவு சொல்ல செய்யணும். வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். இந்த கருத்தை உறுதிப்படுத்தத்தக்க வகையில் உங்களை தயார்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்தகைய நல்ல சிந்தனைகளை தந்த எங்களுடைய புவனேஸ்வரி அம்மா அவர்களுக்கு வாழ்த்து கூறி உங்களிடம் நாங்கள் கேள்விகள் கேட்க இருக்கிறார்கள், கருத்துரைகள் சொல்ல இருக்கிறார்கள். அடுத்த எங்களுடைய மாணவர் ஒருவர் பேச இருக்கின்றார். மாணவர் என்றால் அவர் என்னிடம் அவர் பொறியியலாளர் என்று வருபவர், பொறியியலாளர். ஆனால் அவர் தமிழ் மீது கொண்ட காதலால் ஒரு தமிழ் சங்கம் அரங்கலான் அவரை போய் ஒரு நாள் சந்தித்தேன். ஐயா வந்து தமிழ் படிங்கன்னு கூப்பிட்டேன். வந்தார், தமிழ் படித்தார், பிஏ செய்தார், எம்ஏ செய்தார். இப்பொழுது நம்முடைய அரங்கிலே இருக்கின்றார். விக்னேஸ்வரன் அவர்கள், வருக தருக உங்கள் ஆய்வுரையை. வணக்கம் ஐயா, கேட்கிறதா? கேட்கிறது. என்னை ஈன்றெடுத்த என் தாய் தந்தையருக்கு என் முதல் வணக்கம். அன்னை தமிழுக்கும் என் வணக்கம். மேலும் இங்கு வீற்றிருக்கும் எங்கள் பேராசான் பாலசுந்தரன் ஐயா அவர்களுக்கும் நல்லொரு சிறப்புரையை ஆற்றி, மிக சுருக்கமான ஒரு சிறப்புரையாற்றிய புவனேஸ்வரி ரகுராமன் அம்மா அவர்களுக்கும், மேலும் இங்கே வீற்றிருக்கும் அறிஞர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், ஆர்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். முதலில் பாவலர் பெருஞ்சித்திரனார் பற்றிய என் கட்டுரையை உங்கள் முன் சமர்ப்பிக்க முதல் ஒரு சிறு செய்தியை சொல்லியாக வேண்டும். என்னவென்றால், நான் இந்த பாவலர் பெருஞ்சித்திரனாரின் கட்டுரையை எழுதுவதற்காக அவருடைய 2-3 நூல்களை படித்தேன். அந்த நூல்களை படிக்கும் பொழுது எனக்கு எங்கள் பேராசன் பாலசுந்தரம் ஐயாவின் நினைவுதான் எனக்கு வந்து போனது. அதற்கு காரணம் என்னென்றால், பெருஞ்சித்திரனாரில் உள்ள பல குணாதிசயங்களை இவரிடமும் காண்கின்றேன். அதில் ஒன்று குறிப்பிட்டு சொல்லக்கூடியது என்னவென்றால், தமிழ் அன்னைக்கோ தமிழ் மொழிக்கோ எந்த இடத்தில் என்ன ஒரு தீங்கு ஏற்பட்டாலும் உடனே சீறி எழுந்து அதற்கு மறுகருத்தை சொல்லக்கூடிய ஒரு தன்மை. அப்படித்தான் அவருடைய அத்தனை பாவகையிலும் காணுகிறேன். அதே இதுதான் நான் என் ஆசிரியரிடமும் காணுகிறேன். எனக்கும் என் ஆசிரியருக்கும் உண்டான தொடர்பு 2014ஆம் ஆண்டு பங்குனி மாதம் நடந்த தொல்காப்பிய மாநாட்டில் தான் தொடங்கியது. அதன் பின் தான் நான் தமிழ் கல்வியை கற்றேன். அப்பொழுதெல்லாம் இந்த கூட்டம் ரகுராமன் ஐயாவின் மண்டபத்தில் நடைபெறும். அங்கு பலதரப்பட்ட மக்களும் வருவார்கள். சமயம் சார்ந்தவர்கள், அறிவியல் சார்ந்தவர்கள், வடமொழி பெற்றாளர்கள் என்று பல பேரும் வருவார்கள். பல கருத்துரையாடல்கள் நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது யாராவது தமிழை இழிவாக பேசியோ அல்லது தமிழில் குறை கண்டாலோ ஐயா உடனே எழுந்து அதற்கு ஒரு மறுப்பு தெரிவிப்பார். அந்த நேரத்தில் அவருடைய முகத்தை கூட சில வேளையில் பார்க்க முடியாமல் இருந்திருக்கிறது. அதை நான் பல தடவைகள் கண்டிருக்கிறேன். அந்த வகையிலே ஐயாவை நான் குருவாக பெற்றதுக்கு அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஐயா, எவ்வாறு பாவலர் பெருஞ்சித்திரனாருக்கு மொழி ஞாயிறு தேவனைய பாவனர் ஆசிரியராக கிடைக்கப்பட்டாரோ, அப்படித்தான் நீங்கள் எங்களுக்கு ஒரு ஆசிரியராக, ஒரு பகவலனாக திகழ்கிறீர்கள் ஐயா. அதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது என்னோட கட்டுரைக்குள் வருகிறேன். பாவலர் பெருஞ்சித்திரனாரின் தமிழ் பணி. 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து தலை சிறந்து விளங்கிய தமிழ் அறிஞர்களில் பாவலர் பெருஞ்சித்திரனார் ஒருவராவார்.
இவர் தமிழ்நாட்டில் தமிழினமும் மொழியும் பற்பல நெருக்கடிகளினால் சூழப்பட்டு அதன் விடிவுக்காக தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மரமலையாடிகளாரும் பாவேந்தர் பாரதிதாசன், தந்தை பெரியார் போன்ற பல தலைவர்களும் போராடி கொண்டிருந்த காலகட்டத்திலே சேலம் மாவட்டத்தில் சமுத்திரம் என்னும் ஊரில் இவர் பிறந்தார். 1993 ஆண்டு பங்குனி மாதம் 10ஆம் தேதி பிறந்தார். இவருடைய தாயார் இவருடைய தாயாரின் பெயர் குஞ்சம்மாள், தந்தையாரின் பெயர் துரைசாமி. அவர்கள் இவருக்கு இட்ட பெயர் ராசமாணிக்கம். இவர் தன் பள்ளி பருவத்திலேயே தந்தையாரின் பெயரில் பாதியையும் தன் பெயரில் பாதியையும் இணைத்து துரைமாணிக்கம் என தன் பெயரை மாற்றிக்கொண்டார். இவரது துணைவியாரின் பெயர் கமலம். பிற்காலத்தில் அவர் பெயரையும் தாமரை என மாற்றிக்கொண்டார். அப்பொழுதே அவருக்கு அந்த தனித்தமிழ் ஆர்வம் துவங்கிவிட்டது என்று சொல்லக்கூடியதாக உள்ளது. இவர் 62 வருடங்கள் மாத்திரமே இந்த உலகத்தில் வாழ்ந்து 1995 ஆண்டு ஆடி மாதம் 11ஆம் தேதி இவ்வுலகை விட்டு நீங்கிவிட்டார். இவருடைய ஆரம்ப கல்வி சேலம் மாவட்டத்தில் ஆத்தூரில் தொடங்கியது. இவருக்கு உயர்தர பள்ளியில் சேலம் நடேசரும் தமிழ் மறவர் பொன்னம்பலனாரும் தமிழ் ஆசிரியர்களாக விளங்கி இவருக்கு தமிழ் கல்வி அறிவை ஊட்டினர். அவர்கள் கற்பித்த விதம் இவருக்கு தமிழ் மொழி இவருடைய உயிர் மூச்சாக மாறியது. பள்ளி படிப்பு முடிந்த பின் சேலம் நகராட்சி கல்லூரியில் தன் கல்வியை தொடர்ந்தார். அங்கு இவருக்கு தமிழறிஞர் மொழிஞாயிறு ஞாவண்ணா தேவநேய பாவாணர் ஆசிரியராக கிடைக்கப்பெற்றார். அதன் மூலம்தான் தமிழ் கல்வி அறிவை மென்மேலும் இவர் வளர்த்து கொண்டார். கல்லூரி படிப்பு முடிவிட்டதும் இவருக்கு புதுவையில் அஞ்சல் அலுவலகத்தில் பணியாற்றும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இப்புதுவையில் தங்கியிருந்த காலத்தில் தான் இவருக்கு பாவேந்தர் பாரதிதாசனுடைய தொடர்பும் கிடைத்தது. இவர் பாரதிதாசன் கவிதையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு அவருடன் தொடர்பை ஏற்படுத்தி அவர் மூலம் தன் கவித்திறனை வளர்க்க வேண்டும் என்று அவருடன் சென்று தான் தொடக்க காலத்தில் எழுதிய கவிதைகளை அவரிடம் சமர்ப்பித்த போது அவர் அதை நிராகரித்து விட்டார். அதன் பின் இவர் விடாப்பிடியாக அவரை தொடர்ந்து சென்று தன் கவித்திறமையை வளர்த்து கொண்டார். அப்படி வளர்த்த காரணத்தால் அவர் கொய்யாக்கனி என்னும் ஒரு நூலை எழுதி அவரிடம் சமர்ப்பித்தார். அதை வாசித்த பாவேந்தர் பாரதிதாசன் அதற்கு ஒரு மதிப்புரையையும் வழங்கினார். அந்த மதிப்புரையில் அவருக்கு பின்வருமாறு குறிப்பிடுகிறார்: கள்ளம் எப்படி அப்படி கடுகளுவும் இல்லாத நெஞ்சினர், முக்கனியல் எப்படி அப்படி போன்ற முத்தமிழின் மேலன்பர், குள்ளம் எப்படி அப்படி இல்லா பெருங்கொள்கையுடையார், குறைகடல் எப்படி அப்படி குணநிறை துரைமாணிக்கனர் என்ற பாவேந்தருக்கே உரிய சொற்றொடர்களால் ஒரு மதிப்புரையை அவருக்கு வழங்கி இருக்கிறார். இவர் 62 வருடங்கள் மாத்திரமே தமிழ் மண்ணில் வாழ்ந்திருந்தாலும் இவர் தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் ஆற்றிய சேவைகள் மிக பல. ஆரம்ப பள்ளி பருவத்திலேயே, அதாவது 12ஆம் அகவையிலே மல்லிகை என்னும் பாவியத்தை எழுதினார். இங்கு பாவியம் என்று சொல்லப்படுவது பாக்களை தழுவி எழுதப்பட்ட காப்பியம் அல்லது கதை அல்லது பாட்டுக்களின் தொகுப்பு ஆகும். அத்துடன் குழந்தை என்னும் பெயரில் கையெழுத்து ஏடு ஒன்றினை எழுதி ஆசிரியர்கள் மத்தியிலும் சக மாணவர்கள் மத்தியிலும் நன்மதிப்பை பெற்றார். பின்னர் அருணமணி என்னும் புனைபெயரில் மலர்காடு என்னும் கையெழுத்து ஏடொன்றை நடத்தினார். அத்துடன்
பூக்காரி என்னும் பாவியத்தையும் இயற்றினார். இதுவே இவரது முதல் தமிழ் பணி என்று கூட சொல்லலாம். கல்லூரியில் பயிலும் காலத்திலேயே மாலை வேளைகளில் தன்னை விட எளிய மாணவர்களுக்கு இரவு பள்ளி ஒன்றை நடத்தி தமிழ் கல்வியை இலவசமாக கற்பித்து வந்தார். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மரமலை அடிகளார் நடத்தி வந்த தனித்தமிழ் இயக்கத்தில் இணைந்து முழுமூச்சாக பணியாற்றி தனித்தமிழ் மறவர் என்னும் பட்டப்பெயரையும் பெற்றார். இக்காலகட்டத்தில் தான் பாவாணர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அகரமுதலி துறையில் பணியேற்றிருந்தார். அவருடன் இணைந்து அவருக்கும் பல உதவிகள் செய்துவர். பாவாணரின் வேண்டுகோளுக்கு இணங்கி 1959 தென்மொழி இதழினை ஒரு மாத இதழினை தொடங்கினார். இவர் அரச பணியில் இருந்தமையால் இவருடைய இயற்பெயர் ராசமாணிக்கம் என்பதை விடுத்து பெருஞ்சித்தனார் என்ற ஒரு சங்கப்புலவரின் பெயரை தனது புனைப்பெயராக கொண்டு அந்த பத்திரிகையை நடத்தி வந்தார். இந்த பெயரே, இந்த பெருஞ்சித்திரனார் என்ற பெயரே பின்னர் இவருக்கு நிலையாக நிலைபெற்று விட்டது. இவரது ஒவ்வொரு அந்த தென்மொழி இதழிலும் ஆசிரியர் தலையங்கத்துக்கு பக்கத்தில் இவர் இவ்வாறு இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கும். கெஞ்சுவதில்லை பிறர்வால் அவர் செய்யும் கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை, எனவே தமிழர் தரும் தோளெழுந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் எதிர் நின்றே என்ற இந்த கவிதை வரிகள் இவருடைய தலையங்கத்துக்கு பக்கத்தில் இடம்பெற்றிருக்கும் ஒவ்வொரு இதழிலும். இவரது கவியாற்றலை கண்ணுற்ற பாவாணர் இவருக்கு பாவலரர் என்னும் பட்டப்பெயரை வழங்கினார். அது மட்டுமல்லாமல் இவர் தந்தை பெரியாரின் பொது உடைமை கொள்கையிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டு பெரியாரியத்தை முழுமையாக கடைபிடித்து, அது மட்டுமல்லாமல் பொது உடைமை இயக்கத்தின் செயற்பாட்டாளராகவும் இயங்கி வந்தார். பெரியார் நடத்திய அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டார். இவை மட்டுமல்லாமல் பல இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் பலவற்றையும் முன்னின்று நடத்தி வந்தார். இந்திய எதிர்ப்பை எவரும் தடுத்துவிட முடியாது என அன்றைய இந்திய தலைமை அமைச்சர் இந்திரா காந்தி கூறிய போது, தமிழ் பயிரில் இந்தித்தி வெம்புலியே வாழடு முகிலே நேருவுக்கு செய்தி சொல் போன்ற எழுச்சி பாடல்களை பாடி எழுதி வெளியிட்டு போராடியதால் கைது செய்யப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டார். இவர் தன் வாழ்நாளில் 20 தடவைகளுக்கு மேல் தமிழுக்காக சிறை சென்றவர். இந்திய தமிழர்களுக்கு மட்டுமல்லாமல் ஈழத் தமிழர்களுக்கும் போராடி சிறை சென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தனித்தமிழும் தனிநாடுமே இவரது தாரக மந்திரமாக இருந்தது. இவற்றை வலியுறுத்தியே அறிஞர் அண்ணாவின் பல அரசியல் கூட்டங்களிலும் உரை நிகழ்த்தி அண்ணாவின் பல பாராட்டுக்களையும் பெற்றிருந்தார். இறுதியில் அண்ணா தனிநாட்டு கொள்கையை கைவிட்ட போது அதற்காக மனம் வருந்தி அண்ணாவுடன் வாதிடமும் இவர் தயங்கவில்லை. இவர் அண்ணாவிடம் பெருமதிப்பு கொண்டிருந்தாலும் இந்த கட்டத்தில் அவருடன் காரசாரமான ஒரு வாதத்தை நடத்தியிருந்தார். இவர் தன்னுடைய தனிநாடு பற்றிய தனிநாடு ஏன் வேண்டும் என்றதற்கான அவர் கூறும் காரணம், இந்தியா ஒன்றாக இருக்கும் வரை இந்து மதம் இருக்கும், இந்து மதம் இருக்கும் வரை தமிழர்களும் இந்துவாகவே இருக்க வேண்டும், தமிழர்கள் இந்துவாக இருக்கும் வரை மத பூசல்களும் குலக்கொடுமைகளும் அவர்களை விட்டு விலகவே முடியாது, மத பூசல்களும் குலக்கொடுமைகளும் அவர்களை விட்டு விலகாத வரை ஆரிய பார்ப்பனர்களின் வஞ்சகத்திலிருந்தும் பேராளுமையிலும் இருந்தும் தமிழர் மீளவே முடியாது. அத்தகைய பார்ப்பனிய பிடிப்புகளிலிருந்தும் தமிழர் மீளாத வரை தமிழ் மொழி தூய்மையுறாது, தமிழினம் தலை தூக்காது, தமிழ்நாடு தன்னிறைவு அடைய முடியாது. எனவே இந்த மதத்தினின்றும் மத பூசல்களினின்றும் ஆரிய பார்ப்பனர்களின்
ஆதிக்கத்தில் நின்றும் விடுபட வேண்டுமானால் நாம் இந்திய அரசியல் பிடிப்பில் நின்றும் விடுபட்டே ஆக வேண்டும். ஆகவே தமிழ் விடுதலை தான் நம் முழுமூச்சு நோக்கம், கொள்கை, முயற்சி என்று தமிழர் ஒவ்வொருவரும் உணர்தல் வேண்டும் என்று கூறுகிறார். அத்துடன் 1965ஆம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முத்து சண்முகம் என்னும் மொழியியல் பேராசிரியர் அங்கு தமிழ் கற்க வந்த வேற்றுமொழி மாணவர்களுக்கு தமிழை கற்பிக்கையில் தமிழில் இலக்கண தமிழ் கிடையாது, பேச்சு தமிழ் தான் உண்டு, தமிழ் இலக்கியங்கள் அத்தனையும் உண்மையற்றவை, தவறானவை என கூறி பேச்சு தமிழையே தமிழ் மொழி என கற்பித்ததை அறிந்து அங்கு சென்று மாணவர்களை திரட்டி பேராசிரியர் இல்லம் சென்று அவரை எச்சரித்ததுடன் அவரை மாணவர்களிடம் மன்னிப்புக்கும் கேட்க வைத்தார். இந்த சம்பவம் தொடர்பாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் கொலை என்னும் ஒரு நீண்ட ஒரு பாவியத்தையும் எழுதினார். அது மட்டுமல்லாமல் அதேபோல் இதே பல்கலைக்கழகத்தில் இந்தி மொழியியல் ஆராய்ச்சி துறை தலைவராக இருந்த சுனித்குமார் சட்டர்ஜி என்பவர் தமிழை மட்டம் தட்டி வந்ததையும் அதனை தமிழ்துறை தலைமைப்பிடம் கவனத்தில் கொள்ளாமல் அசட்டையாக இருந்ததையும் வன்மையாக கண்டித்து இதற்கென்ன சொல்லுகிறீர் என்னும் பாவியத்தையும் வரைந்தார். இவர் 40க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். அதில் பெரும்பாலானவை கட்டுரைகளும் பாவியங்களும். அத்துடன் கழுதை அழுத கதை என்னும் ஒரு கதையையும் எழுதியுள்ளார். இவர் எழுதிய உரை நூலாக திருக்குறள் மெய்ப்பொருள் உரை ஒன்று வெளியிடப்பட்டது. இது அவருடைய சிறந்த படைப்பு மட்டுமல்லாமல் தமிழர்களின் அரியதொரு கருவூலமாகவும் விளங்குகிறது. இந்த நூலை அவர் எழுதுவதற்கு ஏற்பட்ட சந்தர்ப்பம் என்னவென்றால், தமிழ்நாட்டிலே வைத்து ரசீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது இவர் எழுதிய பாவியம் ஒன்றை காரணம் காட்டி இவர் 7 மாதம் சென்னை நடுவன் சிறையில் கடுங்காவலில் வைத்தனர். அப்போது அங்கிருந்த சக சிறை கைதிகளும் தங்களுக்கு திருக்குறள் பற்றிய உரையை நிகழ்த்தும்படி வேண்டிக் கொண்டனர். அதன் பொருட்டு திருக்குறளை நோக்கி அதன் மெய்ப்பொருளாளத்தை உணர்ந்து அதன் முதல் 24 அதிகாரங்களுக்கும், அதாவது இல்லறவியல் வரை உரையை எழுதினர். அந்த உரைகள் அனைத்தும் 4 தொகுதிகளாக ஒவ்வொன்றும் 250 பக்கம் 300 பக்கங்களை கொண்டது 4 தொகுதிகளாக வெளியிடப்பட்டது. இந்த நூலை எழுதி முடித்த பின் தன் நண்பர்களிடம் நகைச்சுவையாக சொன்னார், நான் இல்லறவியல் வரை இனிது முடித்து விட்டேன், இனி துறவரம்தான் செல்ல வேண்டும் என்று. அப்படி சொன்னவர் தான் அவர் தன் வாழ்வையும் அத்துடன் துறந்து கொள்வார் என்று எவருமே எதிர்பார்க்கவில்லை. மேலும் இவர் நடத்திய இதழ்கள் தென்மொழி, தமிழ் செட்டு, இது மாணவர்களுக்காக நடத்தினார். மற்றது தமிழ் நிலம் என்பது. இவரது ஆக்கங்களில் பிரசித்தி பெற்றது கனிச்சாறு. இது ஒரு அவர் எழுதிய பாவியங்கள் எல்லாவற்றின் தொகுப்பு. இது 8 தொகுதிகளாக வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்தது ஐயை. இந்த ஐயை என்ற நூல் ஒரு தனித்தமிழ் நூல். உலகியல் நூறு போல இதுவும் ஒரு தனித்தமிழ் நூல். அதுல எந்த ஒரு வடமொழி சொல் கூட அதில் காண முடியாது. மேலும் உலகியல் நூறு, பள்ளிப்பறவைகள், இது சிறுவர்களுக்காக எழுதினார். அருகருவத்து திருக்கூத்து, மகபுகு வஞ்சி, நெருப்பாட்டு எதிர்நீச்சல், வேண்டும் விடுதலை போன்ற பல நூல்களை எழுதினார். மேலும் பெரும்பாலான நூல்களை எல்லாம் சிறையில் இருக்கும் பொழுதே இவர் எழுதினார். ஒருமுறை இவர் வேலூர் சிறையில் இருந்தபோது
அதிகால வேளை சிறைக்கு வெளியே இருந்து திருப்பள்ளி எழுச்சி பாடுவது அவர் காதுகளில் விழுந்தது. உடனே அவரும் பள்ளி எழுச்சி பாடல்களாக செந்தமிழ்ப்பாவை என்னும் பாவியத்தை இயற்றி அதில் மாதர் குலமே மலையோரம் பாவா என்னும் என்று பெண்களை எழுந்து வந்து போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்று கூவி அழைக்கின்றார். இவரது பாடல் வரிகளை பார்த்தீர்களானால் அனைத்துமே வெளிச்சமிக்கவை. உணர்ச்சிகளை தமிழ் உணர்ச்சியை தூண்டக்கூடியவையாக இருக்கும். தமிழ் அன்னையை வாழ்த்தும் பொழுது அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகுழ்ந்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே, எண்தொகையே, நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னன் நிலையால் முடிதாள வாழ்த்துவோமே என்று பாடுகிறார். இங்கு பாப்பத்து என்று குறிக்கப்படுவது 10 பாட்டு. பள்ளிப்பறவை என்னும் நூலில் ஓய்வும் பயனும் என்னும் தலைப்பில் சிறுவர்களுக்காக பாடும் பொழுது, அறிவியல் ஆய்வு செய்வாய், நீ அன்றாடம் செய்தி படிப்பாய், செவியுறும் முந்தன் அறிவு உல செம்மையும் வலிமையும் பெறுவாய், மருத்துவ நூல்கள் கற்பாய், உடன் மனநூலும் தேர்ந்து கற்பாய், திருத்தமை நல் நூல்கள் கற்பாய், வெறும் தீமையும் பொய்மையும் களைவாய் என பாடுகிறார். நாட்டுப்பாடல் வரிசையில் கும்மிப்பாட்டில் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையில் செந்தமிழின் புகழ் வெட்டிடவே கும்மி கொட்டுங்கடி, ஊழிபாலன் ஊர் கண்டதுவாம், அறிவு ஊற்றென்ன நூறுகளை கொண்டதுவாம், பெரு ஆழிப்பெருக்குக்கும் காலத்துக்கும் மற்றும் அழியாமல் நிலை நின்றதுவாம், ஆழிப்பேரழிவுக்கும் அழியாது நின்ற நம் தமிழ் மொழி நின்றது நம் தமிழ் மொழி. அப்படிப்பட்ட அன்னை மொழியான் தமிழ் மொழியை நாம் படித்தால் பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும் உயர் மெய்புகட்டும் அரண் மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ வழி காட்டியிருக்கும் என பாடியுள்ளார். இங்கு உள்ள பூட்டு என்றால் அறியாமை. தமிழை மென்மேலும் படித்தோமானால் அறம் பெருகும், தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும், திறம் பெருகும், உரம் பெருகும், தீமைக்கு எதிர் நிற்கும், புறம் பெருகும், ஆண்மை வரும், மருள் விலகி போகும், புறம்பெயரும் பொய்மையெல்லாம் புதுமை பெறும் வாழ்வு என்று பாடுகிறார். இவை மட்டுமல்லாமல் தன் வாழ்நாள் முழுவதும் என் மொழி, என் இனம், என் நாடி நலிகையில் இதனையும் பெரிதென எண்ண மாட்டேன், வேறு எவரையும் புகழ்ந்துரை செல்ல மாட்டேன், வரும் புன்மொழி பழியுற துன்பங்கள் யாவையும் பொருட்டென மதித்துளம் கொள்ள மாட்டேன், இந்த பூட்கையில் ஓரடி தள்ள மாட்டேன் என வாழ்ந்தவர் பாவலரேறு பெருஞ்சித்தனர். பூட்கை என்பது மன உறுதி, மன வலிமை. இப்படிப்பட்ட செயற்கரிய செய்த பெரியாரின் புகழ் தமிழர் தம் நெஞ்சில் நிலைத்திருக்கும் என்பதில் எதுவித ஐயமும் இல்லை. வாழ்க அவர் புகழ், வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழினம், வாழ்க வையம். வாய்ப்புக்கு நன்றி ஐயா, வணக்கம். வீரசிங்கம் உரை ஒரு வீர உரையாக தொடங்கப்படுகிறது. உண்மையிலே நல்லோரை காண்பதும் நன்றே, பெரியோர் சொற்கேட்பதும் நன்றே என்று கூறுவார்களோ. இன்று வீரசிங்கத்தினுடைய இந்த உரை உங்களுடைய பாவலர் ஏறு பெருஞ்சித்தினார் பற்றிய நீங்கள் ஆற்றிய உரை இந்த அவையிலே இருக்கின்ற அத்தனை பேரையும் தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்துக்காக சிறிதளவு சிந்திக்க செய்யும் என்று நான் உறுதியாக எண்ணுகிறேன். உண்மையிலே உங்களுடைய உரை மூலம்தான் நான் பெருஞ்சித்தினாரை முழுமையாக பார்த்தேன். மிக்க நன்றி ஐயா.
மிக்க நன்றி. அதாவது பெரியோரை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுதோ அந்த பெரியோரை பார்க்கின்ற பொழுதோ எங்களுக்கு உடனடியாக என்ன வருகிறது என்றால் வர வேண்டியது என்னவென்றால் நாமும் இவர் வழியை பின்பற்ற வேண்டும், நாமும் இந்த உரையிலேயே இந்த வழியிலேயே செல்ல வேண்டும் என்ற உணர்வு ஏற்படுகிறது அல்லவா? நாங்கள் மேடை பேச்சியை பார்க்கின்ற பொழுதோ மேடை பேச்சுக்கு போய் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய அரங்கத்திலையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அப்ப தொல்காப்பியம் பற்றி கேட்டபொழுது ஏற்பட்ட உணர்வும் பெருஞ்சித்தனார் பற்றி பேசுகின்ற பொழுது ஏற்பட்ட உணர்வும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். தமிழ், தமிழ் வரலாறு, தமிழ் எழுச்சி, தமிழ் பண்பாட்டை பேண வேண்டும், தமிழருடைய தொன்மையை நாங்கள் உணர வேண்டும் என்ற உணர்வு ஏற்படுகிறது அல்லவா? அந்த உணர்வின் அடிப்படையில தான் இந்த 2 உரையை நீங்கள் பார்க்க வேண்டும். எனக்கு மிகவும் சிறப்பாக இருக்கு. நீங்கள் இவ்வாறு எல்லாம் அவரை பற்றி பேசுவீர்கள், குறிப்பு எடுப்பீர்கள் நான் எதிர்பார்க்கவில்லை. உண்மையாக பெருஞ்சித்தனாரை எங்களுக்கு அவர் அறிமுகப்படுத்தியதற்காக மிக்க நன்றி ஐயா. இவருடைய உரை முற்றாக ஓடிக்கொண்டிருந்தது பெருஞ்சித்தனாருடைய தனித்தமிழ், தமிழினம் 2 உணர்வு தான் ஓடிக்கொண்டிருந்தது இந்த உரையில. மற்றது இவருடைய ஆசிரியர் பற்றியும் சொன்னார், தேவநேய பாவாணர் பற்றி. தேவநேய பாவாணர் பற்றி நாங்கள் எல்லோருமே அறிந்திருக்க வேண்டும். தேவநேய பாவாணரை பற்றி, ஏனென்றால் முதல் குரல் அப்பாத்துறை சொன்னார், காவன அப்பாத்துறை. அதுக்கு அடுத்தபடியாக தேவநேய பாவாணர் தான் தமிழன், தமிழுடைய வரலாறு, தொன்மை பற்றி எடுத்தோதிய ஒரு முதல் மனிதன் ஆனபடியினால இதுவரை தேவநேய பாவாணர் பற்றி வாசிக்காதவர்கள் வாசிக்க வேண்டும். மற்றது நாம் யார் யாரோடு தொடர்பு கொள்கின்றோமோ அத்தன்மையாக நாங்கள் மாறுகிறோம் என்பது நமக்கு தெரியும். இவர் கொண்ட தொடர்பை பாருங்கள். தேவநேய பாவாணர் உருவாக்கப்பட்டவர் பாரதிதாசனால். பாரதிதாசன் யார்? தமிழ். இந்த உரையே, இந்த அரங்கமே பாரதிதாசன் தான் தொடங்குகின்றது. பாரதிதாசனை தொட்டாலே, பாரதியை விட நான் பாரதிதாசனைத்தான் தமிழனாக பார்க்கின்றேன். பாரதிதாசன் மிக முக்கியமானது. பாரதிதாசனை புரட்டாதவர்கள் கட்டாயம் புரட்டி பார்க்க வேண்டும். மற்றது இவர் சிறைவாசம் சென்ற செம்மல். இதற்காக தமிழுக்காக, தமிழ் தேசியத்துக்காக ஆயுதம் தூக்காத ஒரு போராளி, ஆயுதம் தூக்காத போராளி. மற்ற சிறையில் இருந்து கொண்டும் என்ன செய்தார்? ஒரு நாட்டினுடைய உயிர் நாடி பெண்கள். அந்த பெண், ஒரு சமூகத்துல பெண் கல்வியும் சுய சிந்தனை உடையவராக இருப்பார்களே ஆனால் அந்த சமூகம் நிச்சயமாக மேம்படும் என்பதை இவர் நன்கு உணர்ந்திருக்கின்றார். ஆனபடியினால்தான் அந்த திருவம்பாவை பாடலை கேட்ட பிற்பாடு அவர் பக்தி மயத்துக்குள்ள போகாமல் அவர் தமிழ் சமூகத்துக்குள்ள போய் என்ன குறைபாடு இருக்கின்றதை பார்த்து இந்த பெண்களுக்கு பள்ளி எழுச்சி பாடியது மிக மிக அற்புதமான செய்தி. மற்றது என்னை போன்று பார்ப்பனை எதிர்ப்பு பற்றியும் அவரும் நிரம்ப எழுதியிருக்கின்றார். அதை சுனிதிகுமார் சட்டர்ஜி என்றவர்களை பற்றி சொன்னார், கவனிச்சு கொள்ளவான். அவர் ஒரு பிராமணர், வடநாட்டைச் சேர்ந்தவர், தமிழ் அறிந்தவர், பெரிய பேராசிரியர். ஆனால் அவர்தான் திராவிடருடைய சிந்தோழி நாகரிகத்தினுடைய மூதாதையர். அவர் போன்றவர்கள், அவரும் அவர் போன்றவர்களும் வெளியே கொண்டு வந்தார்கள், புத்தகங்களே எழுதியிருக்கிறார். ஆனால் அண்மையில் கவனிச்சு கொள்ளுங்கோ, அண்மையில் சிந்துவெளி நாகரிகம் தமிழருடையதுதான் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொன்னவர்கள் அவரும் ஒரு. சரியா? அதாவது அவருடைய வரலாற்றை எனக்கு ஒரு பாடம் கற்பித்து தந்தது. இன்று பாருங்கள், தமிழோட தொன்மையை மறைப்பவர்கள் கொஞ்சம் பொறுத்திருங்கள். வேறு சொல்ல வேணும், கொஞ்சம் பொறுங்கோ. காலம் போக போகத்தான் உண்மை வெளிப்படும். ஏன்னா சங்காலம் 300 படித்த நாங்கள் இன்று நாங்கள் 300க்கும் தாண்டி 500க்கு மேலே போய்விட்டோம். எனவே காலம் தான், காலம் என்பது செயற்பாடு, செயற்பாடு என்பது ஆராய்ச்சி, நிலத்துக்கு கீழே ஆராய்ச்சி, கடல்ல ஆராய்ச்சி, சரியா, மேலே கிடைக்கின்ற நூல் பற்றி ஆராய்ச்சி, பிறநாட்டு தொடர்புகள் பற்றி நாங்கள் ஆராய்கின்ற பொழுதோ எங்களுடைய வரலாற்றினுடைய தொன்மையை பார்க்கின்றோம். இவ்வாறு இந்த 2 உரைகளும் எனக்கு மிகவும்
மனதில் பட்டது. ஏனென்றால் தமிழை, தமிழுடைய வரலாற்றை, தொன்மையை தொட்டு காட்டுகின்ற, தமிழர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகின்ற பெருஞ்சித்தினாருடைய உரையும் கூட சிறப்பாக இருந்தது. உங்கள் இருவருக்கும் எங்கள் அனைவர் சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்தையும் கூறிக்கொண்டு, இப்பொழுது நாங்கள் இந்த 2 கருத்தரங்கிலும் பேசப்பட்ட விடயங்களை தொகுப்புரையாக கேட்ட பிற்பாடு உங்களுடைய கேள்விகளுக்கும் கருத்துரைக்கும் வருகின்றோம். இப்பொழுது அதனை வழங்க வருகின்றார் வாசுகி நாகராஜ் அவர்கள். அவர் முனைவர், எங்களுடைய அண்ணாமலை பல்கலைக்கழக கனடா வளாகத்திலிருந்து அண்ணாமலை சென்று பட்டம் பெற்ற முனைவர் இப்பொழுது எங்களோடு இருக்கின்றார். இப்பொழுது கனடாவிலே பல மேடைகளிலே, பல சங்கங்களிலே அவர் முதன்மை பெற்று இருக்கின்றார். அந்த வகையில் எனக்கு சிறப்பு. வாசுகி அம்மையாரை வாருங்கள். மைக். மீண்டும் அனைவருக்கும் இனிமையான தமிழ் வணக்கம். இன்றைய இந்த முத்தமிழ் சங்கத்தின் உடைய மிக அருமையான இந்த நிகழ்ச்சியிலே பெருமைக்கும் மதிப்புக்கும் ஆற்றலுக்கும் உரிய பேராசிரியர் புவனேஸ்வரி ரகுராமன் அவர்கள் மிக அருமையான ஒரு தொல்காப்பியமும் அதில் உள்ள இடைச்செருகல்களும் ஓர் ஆய்வு என்ற அந்த தலைப்பின் கீழ் மிக முக்கியமான பதிவுகளை எங்கள் முன்வைத்தார். அவர்களுடைய பதிவினூடாக அதற்கு முன்பே அவரை அறிமுகம் செய்கின்ற எங்களினுடைய பாலசுந்தரம் இளையதம்பி ஐயா அவர்கள் அவரனுடைய அந்த பேராசிரியராக இருந்து கொண்டு இவரை அறிமுகம் செய்கின்ற பொழுதே இந்த இடைச்செருகல்களுக்கு மிக அற்புதமான விளக்கங்களை எங்களுக்கு தந்து கொண்டு முனைவரையும் அறிமுகம் செய்து அழகாக எடுத்து வந்தார். அப்படி வருகிற பொழுது புவனேஸ்வரி அம்மா எங்களுக்கு பல விடயத்தை அழுத்தமான முக்கியமான விடயங்களை எங்களுக்கு சிந்தனையை தூண்டுகின்ற விதமாக நமக்கு கூறினார். அவருடைய அந்த கூற்றிலே இருந்த உண்மைகள் என்னென்றால், உரையாசிரியர்கள் உரையை எடுத்து சொல்லுகின்ற பொழுது அந்த உரைகளின் ஊடாகவே அந்த தொல்காப்பியத்தினுடைய அமைப்பிலே இருக்கின்ற சில விஷயங்களை சேர்த்து செருகிக் கொண்டார்கள். அதனாலேதான் அங்கே இடைச்செருகல்கள் வந்திருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆய்வாளர்களது பதிவினை எங்களுக்கு மீண்டும் வலியுறுத்தி கூறினார். அந்த இடத்திலே எழுத்ததிகாரத்தில் ஒழிப்பு முறைகளில் இடைச்செருகல்கள், சொல்லதிகாரத்தில் இடைச்செருகல்கள், வேற்றுமை விதிகளில் சில ஏற்றுக்கொள்ளப்படாத, சில ஏற்றுக்கொள்ளப்படுகிற சில இடைச்செருகல்கள், அதிகமான சில ஒழுக்க விதிகள், அதாவது சமூகம் சார்ந்த ஒழுக்க விதிகளை பொருள் அதிகாரத்திலே கூறுகிற பொழுது சமூக வெளிப்பாகவும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்கின்ற அந்த கேள்விகளுக்கு இடையிலும் பல விடயங்களை செருகல்களாக வைத்திருக்கிறார்கள். பொருளதிகாரத்தில் அதிகமான செருகல்கள் இருக்கின்றன என்பதையும் அங்கே அழுத்தமாக எடுத்து கூறினார். இதையே பாலசுந்தரம் ஐயா அவர்களும் அந்த திருமண முறையை பற்றிய செருகல்கள் அங்கே வெளிப்படையாக நமக்கு உதாரணமாக தெரிகிறதாக எங்களுக்கு எடுத்து கூறினார். இங்கே சங்க காலத்துக்கு முந்தியதா பிந்தியதா இந்த தொல்காப்பியத்தினுடைய காலத்தை நிர்ணயித்தல் என்பதும் கூட இங்கே அலசி ஆராயப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு என்று மற்ற ஆய்வாளர்கள் கூறினாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது அதற்கு முன்பே, கிறிஸ்துவுக்கு முன்பு 8ஆம் நூற்றாண்டிலேயே இங்கே தொல்காப்பியம் வந்திருக்க வேண்டும் என்பதும் அந்த முழுமையான எழுத்து பதிவுகள் அங்கே இருந்திருக்க வேண்டும் என்பதையும் அழுத்த திருத்தமாக ஆய்வு செய்தார்கள். அந்த வகையிலே அகத்திணையிலே இருக்கின்ற அந்த உயர்ந்தோர், ஆயர், பின்னோர், அந்தணர் என்கின்ற இந்த சொற்கள் எல்லாம் அந்த காலத்தில் சாதி இன வேறுபாடுகள் இல்லாத காலத்திலே தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் தோன்றியிருந்த பொழுது எப்படி இத்தகைய சொற்கள் இங்கே செருகப்பட்டிருக்கின்றன என்றால் அது உண்மையான இடைச்செருகல்களின் ஆதாரம் என்பதை மிக அழகாக எடுத்து கூறினார்கள். கற்பியலிலும் மரபியலிலும் கூடவே இந்த இடைச்செருகல்கள் அதிகமாக இருப்பதை
அழுத்தமாக இருவரும் குறிப்பிட்டு சென்றார்கள். அதே போல ஒவ்வொரு மூலத்தன்மைகளிலேயும் மாற்றங்கள் ஏற்படுவது வழமை. அவை அது உரையாசிரியர்களாக இருந்தாலும் சரி, அதை எடுத்து கூறுகின்ற எடுத்தியம்பல்களிலே வருகிற பொழுது அந்த மூலத்தன்மைகள் மாற்றங்களை காணும் என்பது மரபாகவே இருந்து வருகிறது என்பதை நாங்கள் இங்கே காண வேண்டும். ஆனால் அடையாளம் கண்டுகொண்டு தெளிவோடு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை எடுத்துக் கூறினார்கள். இங்கே எங்களினுடைய பேராசிரியர் பாலசுந்தரம் ஐயா அவர்கள் அதற்கு பிற்பாடும் கூட அதை அழகாக, எவ்வளவு அழகாக எங்களுக்கு தெளிவுபடுத்தி, அது எப்படிப்பட்ட செருகல்களுக்கான அந்த கால இடைவெளிகளை அழகாக எடுத்துச் சொல்லி, வாய்மொழியிலே எப்படிப்பட்டதாக இருந்திருக்க வேண்டும், அது வாய்மொழி வழியாக அது வருகின்ற பொழுது அங்கே இடைச்செருகல்கள் ஏற்படுவதற்கும் மொழி மாற்றம் காரணமாக எங்களினுடைய மொழியியலிலே எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு முறையும் அந்த ஒவ்வொரு சொற்களும் பேச்சு வழக்கில் இருந்தாலும் எழுத்து வழக்கில் இருந்தாலும் அந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் இடைச்செருகல்களை கொண்டு வருகின்றன என்பதையும், அவை பிற்காலத்தில் சமயம், அரசியல், பண்பாடு என்பவற்றின் அடிப்படையாக வருகிறது என்பதையும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அங்கே சொன்னார். சமயத்தின் ஊடாக அடிமைப்பட்டிருக்கும் நாம் எங்களினுடைய சுயத்தன்மையை இழந்திருக்கின்றோம் என்கின்ற ஒரு நல்ல ஒரு விடயத்தையும் எங்களுக்கு அழகாக குறிப்பிட்டிருந்தார்கள் பாலசுந்தரம் ஐயா அவர்கள். ஆகவே இப்படியாக சைவம், வைணவம், சமணம், பௌத்தம் இப்படியான இந்த சமயங்களின் ஊடாக எவ்வாறு மொழி வளர்ச்சி அடைந்திருக்கிறது, இலக்கியங்கள் தோன்றியிருக்கின்றது, அந்த இலக்கியங்களுக்கு உள்ளேயே பல்வேறு விடயங்கள் செருகப்பட்டிருக்கின்றன என்பதையும் இங்கே அழகாக எடுத்து கூறினார். முக்கியமாக சமண சமய பரம்பல்களும் பௌத்த சமய பரம்பல்களும் இலக்கிய தோற்றங்களும் அந்த இலக்கியங்களிலே நமக்கு கிடைத்திருக்கின்ற அந்த முக்கியமான களங்களிலேயும் நாம் சமகால அறிஞர்களினுடைய ஆய்வுகளுக்கு உட்பட்டதாக பார்க்கிற பொழுது தொல்காப்பியத்தின் இங்கே இடைச்செருகல்கள் எவ்வாறு நிகழ்ந்திருக்கலாம் என்பதையும் அங்கே ஆய்வு செய்திருந்தார். கேட்டிருப்பீர்கள் என்றாலும் மேலோட்டமாக அவற்றை திரும்ப அழுத்தமாக சொல்கிற பொழுது நமக்கும் ஒரு மகிழ்ச்சி வருகிறது. சிறப்பாக கூறினீர்கள். நன்றி, நன்றி. அடுத்ததாக எங்களினுடைய கணபதி பிள்ளை விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் வந்து பாவலர் பெருஞ்சித்தனார் தமிழ் பணி பற்றிய பேச்சை சொன்னார். அங்கே ஆரம்பமே எங்களோடு வாழுகின்ற பெரியவர்களையும் அவர்கள் தமிழ் பணிகளையும் மதிக்க வேண்டும் என்கின்ற அந்த கண்ணோட்டத்தின் ஒரு முத்திரை பதித்தார். பேராசிரியர் பாலசுந்தரம் ஐயா அவர்களும் இதே போல வீர ஆவேசத்தோடும் முழு மூச்சோடும் இன்றும் இளைப்பாறிய பின்பும் ஓயாது ஒளியாது எழுதிக்கொண்டும் பேசிக்கொண்டும் பல்வேறு கருத்தரங்குகளில் தன்னுடைய கருத்துக்களையும் சொல்லிக்கொண்டும் மாணவர்களுக்கும் தமிழ் பற்றை ஊட்டிக்கொண்டும் இருக்கிறார் என்பதை சொல்லி ஆரம்பித்து பெருஞ்சித்திரனாருடைய வீரப்பணி, அதாவது தமிழ் மீது கொண்ட தீராத காதலால் அவர் செய்த வீர பணியை பற்றி 20ஆம் நூற்றாண்டில் எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பெருமகனாராக இருந்திருக்கிறார் என்பதை எங்களுக்கு அறிமுகம் செய்தார். மனைவியினுடைய பெயரை தனித்தமிழ் பெயராக தாமரை என்று மாற்றியதில் இருந்து அவருடைய தமிழ் ஆர்வம் பள்ளி படிப்பு காலத்திலேயே 12 வயதிலேயே அவருக்கு ஏற்பட்டது என்பதையும், அங்கே அவர் சேலம் நகராட்சி கல்லூரியிலே கல்வி கற்கின்ற பொழுதே தேவநேய பாவாணரிடம் கல்வி கற்றார். உங்களுக்கு தெரியும், தேவநேய பாவாணர் இன்னும் ஒரு தமிழ் வீரர். தமிழ் 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 என்று தனித்தமிழ் வளர்த்த ஒரு பெரும் அறிஞர். அந்த அறிஞரிடம் கற்ற கல்வி அவரை இங்கே இன்னும் புடம் போட்டு கொண்டு வேகமாக, அதிவேகமாக, ஆசையாக தமிழ் பணி செய்ய வைத்திருக்கிறது என்பதையும், எவ்வாறு அவர் நூல்களை வெளியிட்டார் என்பதும், 12 வயதிலேயே கையெழுத்து பிரதியாக மல்லிகை என்பதையும், குழந்தை என்கின்ற
கையெழுத்து ஏட்டையும் எப்படி எழுதினார் என்றும் இங்கே நமக்கு எடுத்து காட்டினார். அதே போல அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே இருந்த பிழையான கல்வி முறை, அதன் அங்கே பெரியவர்கள் செய்த பிழைகளையும் சுட்டிக்காட்டி அவர்களையும் திருத்தி வழிநடத்தக்கூடிய வீரமிக்க செயலாற்றல் உள்ளவராக அவர் இருந்திருக்கிறார் என்பதை இங்கே குறிப்பிட்டார். அதே போல திருக்குறள் மெய்ப்பொருளுரையை எவ்வாறு எழுதினார், அதாவது சிறையில் இருந்தபடியே எழுதினார் என்பதும், அங்கே கூட தனக்கு ஓய்வு ஒளிவு இல்லாமல் தமிழ் பற்றிய சிந்தனையிலேயே இருந்திருக்கிறார் என்பதுதான் இங்கே மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி கனிச்சாறு என்ற சிறப்பு பெற்ற தொகுதியும் எங்களுக்கு இங்கே தந்திருக்கிறார் என்று அவருடைய ஒவ்வொரு நூல்களையும் பற்றி அழகாக நமக்கு கூறி, செந்தமிழ் பாமாலை என்கின்ற அந்த பள்ளி எழுச்சி பாடல் வகை முறையிலே அந்த பெண்களை போராட்டத்திற்கு அழைத்த அந்த பாடல் வரிகள், இப்பொழுது எனக்கு அதை படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்துவிட்டது. ஆகவே எழுச்சி மிக்க உணர்ச்சிகளை தூண்டக்கூடியதான பல்வேறு வகையான பாடல்களை எழுதிய இந்த சித்திரனார் சிறுவர்களுக்காகவும் பாடியிருக்கிறார். சிறுவர்களுக்கும் தமிழ் மீது ஆர்வம் வரக்கூடிய வகையிலே அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். பாடல்கள் வரிசையிலே பெண்களுக்கு எவ்வளவு முக்கியமான விஷயங்களை அவர் சொல்லி இருக்கிறார் என்று, இவ்வாறு தமிழ் படித்தால் அகத்தில் அறம் பெருகும் என்கின்ற அந்த வாழ்நாள் முழுவதும் என்னினம் என் மொழி என்ற பெருமதிப்புடன் மன வலிமையுடன் வாழ்ந்தார் என்ற சிறப்பு பெற்ற விடயங்களை எல்லாம் விக்னேஸ்வரன் ஐயா எங்களுக்கு தந்திருக்கின்றார். அந்த வகையிலே இன்று எங்களுக்கும் ஒரு எழுச்சி உணர்வு ஏற்பட வேண்டும், இன்னும் படிக்க வேண்டும், இவரை பெருஞ்சித்திரனாரை பற்றிய ஆய்வுக்குள் புக வேண்டும் என்ற ஆசையை தூண்டி இருக்கிறீர்கள். நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி வாசுகி அவர்களே. உண்மையிலே மிக மிக இந்த இருவருடைய பேச்சை கூர்மையாக அவதானித்து ஒரு ஒரு கருத்தையும் தவறவிடாமல் தொகுத்து வழங்கினீர்கள். அதற்கு உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு, உண்மையில் இந்த எங்களுடைய இன்றைய சிறப்பு பேச்சாளர் அவர்களை, புவனேஸ்வரி அவர்களையும் விக்னேஸ்வரன் அவர்களையும் நான் நன்றியோடும் பாராட்டுகின்றேன். வாழ்த்துக்கள். இப்பொழுது அவையில் இருப்பவருடைய வினாக்களுக்கும் கருத்துக்களுக்கும் நாங்கள் செவிசாய்க்கின்றோம். சார், நன்றி உரை முடிய நன்றி உரை ஆமா, செய்து நன்றி. சொல்லவா சார்? நான் பேசுங்க, கூறுங்கள். அனைவருக்கும், அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தென்னாசிய நுண்கலை கற்கை மையம் நடாத்தும் இந்த முத்தமிழ் சங்கம் எனும் இந்த ஒரு ஏற்பாட்டினால் பாலா சார் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு அருமையான ஒரு அரங்கம் நம்ம எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கு. இன்று இந்த நிகழ்வில் பிரதம உரையாளராக பேராசிரியர் டாக்டர் புவனேஸ்வரி ரகுராமன் அவர்கள் மிக சிறப்பாக எங்களுக்கு மிக அருமையான ஒரு உரையை தந்தார்கள். இந்த தொல்காப்பியத்தில் இடைச்செருகல் என்பது அவங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் அதையே நான் யோசிச்சு பார்த்தேன். இவ்வளவு ஒரு இதுவரைக்கும் கிமு 7ஆம் நூற்றாண்டுன்னு நினைச்சது அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இன்னைக்கு அவங்களுடைய தலைப்பு எங்களை எல்லாம் ரொம்ப யோசிக்க வைத்தது, ஆராய வேண்டும் என்ற ஆர்வத்தையும் தூண்டியது. ரொம்ப நன்றி அம்மா உங்களுக்கு. அடுத்ததாக எங்களது கணபதி பிள்ளை விக்னேஸ்வரன் சார் அவர்கள் நடாத்திய பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் தமிழ் பணி எனும் தலைப்பு. இவரை பற்றி வாசுகி அக்கா சொன்னது போல கண்டிப்பாக இவரை பற்றி மீண்டும் படிக்கணும், இவருடைய தமிழ் பணி என்னன்னு இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை இன்று எங்களுக்கு ஐயா ஊட்டினார். ரொம்ப நன்றி ஐயா. இப்படி புதுவிதமான புது தலைப்புகளை கொண்டு வந்து பேசும் பொழுது எங்களுடைய அறிவு பசிக்கு நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு தீனி போடுற மாதிரி இருந்தது. ரொம்ப அருமை. உங்களுக்கு எங்களுடைய முத்தமிழ் சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளை எல்லாரும் வந்து எங்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு
ஒத்துழைப்பு வழங்குவதற்காக இங்கு வந்திருக்கும் அனைத்து எங்களுடைய அண்ணாமலை கனடா வளாக மாணவர்களும் சரி, மற்றும் விருந்தினர்களாக வந்திருப்பவர்களுக்கும் சரி, பார்வையாளர் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்தி மனம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு ஒரு பிஹெச்டி பேப்பர் பண்ணும் பொழுது அதுக்கு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு தொகுப்புரை வாசுகி அக்கா அப்படியே ஒரு 5 நிமிஷம் இந்த ஒரு மணி நேர உரையில் அதை அப்படியே தொகுத்து எங்களுக்கு கொடுத்தது ரொம்ப அருமையான ஒரு விளக்கமாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டு அவ்வளவு சிறிய ஒரு அதை கேட்டு கொண்டிருக்கும் பொழுது அதை யோசித்தேன், எப்படி இதை கேட்டுக்கிட்டே அதை ஒவ்வொரு தரமும் நான் நினைக்கிற விஷயம்தான். கேட்டுகிட்டே இருக்கையில் அவங்க பாட்டில் கடன்னு அதை ப்ரிப்பேர் பண்ணி அவ்வளோ அழகாக எங்களுக்கு தந்தாங்க. ரொம்ப நன்றி வாசுகி அக்கா. மற்றது பாலசுந்தரம் சார் எங்களுக்கு அவங்க அம்மா புவனேஸ்வரி அம்மா பேசினதுக்கு அப்புறமா அதை ஆராய்ந்து அதில் இருக்கிற அவருடைய கருத்துக்களை சொல்லும் பொழுது அந்த அவங்களுடைய உரைக்கு இன்னும் ஒரு நீண்ட எங்களுக்கு ஒரு மிக அருமையான ஒரு விளக்கம் கிடைச்சா மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. பட் இன்னைக்கு மனம் நிறைந்த நன்றி. மற்றபடி இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும், நாகேஸ்வரி ஸ்ரீகுமரகுரு டீச்சர் அவங்களுக்கும், லாவண்யா அழைப்பிதழ்களை வடிவளித்து தரும் லாவண்யாவுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றி. ஒரு நிகழ்ச்சி இது அடுத்து இந்த மந்த் இது முடிஞ்ச உடனே அடுத்த மாதத்தில் இருந்து அடுத்த மாதம் யார் பேச போகிறாங்க அப்படிங்கிறத கேட்டு அப்போ இருந்து டீச்சர் தொடங்கிடுவாங்க. என்ன செய்றீங்க டீச்சர், ரெடியா இப்படி கேட்டுகிட்டே இருப்பாங்க. நாகேஸ்வரி டீச்சர் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி எல்லோருக்கும். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய கேள்விகள் ஏதும் இருந்தால் அதையும் கேட்கலாம். நன்றி. மிக்க நன்றி அம்மா உங்களுடைய நன்றி உரைக்கு. இப்பொழுதோ அந்த அரங்கத்தில் உள்ளவர்களிடம் கையளிக்கின்றேன். அரங்கத்தில் முதல் பேசுகிறவர்கள் தங்களுடைய கையை வைத்து காட்டினால் நான் அழைக்கக்கூடிய வாய்ப்பாக